இந்த பிரசன்டேஷன் கவனிக்கும் போது நிச்சயமா உங்க லைஃப்ல இது இந்த பிரசன்டேஷன் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நம்ம பிரசன்டேஷன் ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்க போற நம்மளுடைய கம்பெனியுடைய பெயர் வந்து இன் க்ரூசஸ், கப்பலுக்கு உள்ள வாங்க, கப்பல் வாழ்க்கைக்கு வாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த இன் க்ரூசஸ் அப்படிங்கிறது. க்ரூசஸ்னா உங்களுக்கு தெரியும், இது சொகுசு கப்பல்னு பேரு. நம்ம கம்பெனியோட பேரே என்ன வச்சிருக்காங்கன்னா இன் க்ரூசஸ் இன்டர்நேஷனல் எல்எல்சி. இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி, யூஎஸ் கம்பெனி. அதனால தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஜய் வந்து யூஎஸ்ல இருந்து இந்த சான்ஸ் இந்த பிரசன்டேஷன் வந்து இந்த ஜூம் மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் விஜய் சார், உங்ககிட்ட பிபிடி இருக்கா இல்ல நான் ஷேர் பண்ணவா? நீங்க இது பிபிடி நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம். யா ஒரு செகண்ட். ஓகே, ஐ திங்க் ஹோஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க. थैंक यू. யா ஓகே. என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன், அது தெரியுதான்னு பாருங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுது. மிஸ்டர் விஜய் சார், கேன் யூ ஹியர் மீ? ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, வெல்கம். இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம பார்க்க போற நம்மளோட கம்பெனி பேர் வந்து இன் க்ரூசஸ். இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? இது வந்து என்ன சொல்றாங்கன்னா க்ரூஸ் ஸ்மார்ட்டர், புத்திசாலித்தனமா இது வந்து ஸ்மார்ட்டா எப்படி க்ரூஸ் ஷிப்ல போறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். எ கம்பெனி டிசைன் டு ஹெல்ப் யூ. எதுக்காக இந்த கம்பெனி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா மூணு விஷயம் மட்டும்தான். இன் க்ரூசஸ் டூஸ் ஒன்லி 3 திங்ஸ். மூணு காரியங்கள், மூணே விஷயங்கள் மட்டும்தான் இன் க்ரூசஸ் செய்யறாங்க. முதல் விஷயம், டிராவல் ஃபார் லெஸ், கம்மி செலவுல உலகத்தை சுத்தி வரலாம். ரெண்டாவது, டிராவல் ஃபார் ஃப்ரீ, இலவசமாகவும் இந்த உலகம் முழுவதும் இந்த மாதிரி சொகுசு கப்பல்ல சுத்தி வர முடியும். மூணாவது, ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மூணாவது என்னன்னா கை நிறைய கெட் பெய்ட் டு டிராவல். இந்த உலகம் முழுவதும் டிராவல் பண்ணிட்டு கை நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு மூணு அது எப்படிங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ட்ரீம் டெஸ்டினேஷன்? உங்களுக்கு ஆஸ்திரேலியா, போர்ட்டோரிக்கோ, ரஷ்யா, யுக்ரைன், ஹாங்காங், பார்சிலோனா, இந்த மாதிரி எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்க சுத்தி பார்க்கறதுக்கான உங்களுடைய கனவு இருக்கலாம். அந்த கனவு, அதுவும் நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத, இது வரைக்கும் அனுபவிச்சிடாத ஒரு லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல நீங்க வந்து நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்பை கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் எதுவா வேணாலும் நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு இந்த இன் க்ரூசஸ் கம்பெனி மூலியமா நம்ம இந்த க்ரூஸ் ஷிப்ல போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேயிங் லெஸ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதிக வெக்கேஷன், அதிக நாட்கள் நீங்க டூர் போகணும் ஆசை இருக்கு. அதே சமயத்துல கம்மியா நீ காசு செலவு பண்ணாலே போதும். அதே சமயத்துல சம்டைம்ஸ் ஃப்ரீ, இலவசமாவே நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் நீங்க இந்த சொகுசு கப்பல்ல பயணம் பண்ணிட்டு அந்த பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டூர் போகும்போது உங்களுக்கு ஒரு இன்கமும் ஜெனரேட் பண்ணி கொடுத்தா அப்படி இருக்கும். இந்த வாய்ப்பு could that be of your interest to you? இது உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா 100% இது உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன் க்ரூசஸ் பத்தியான ஒரு சிறப்பு அறிமுகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனி மட்டும்தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப். நம்ம கம்பெனில மற்றவங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய, ஏற்கனவே இன் க்ரூசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் உங்களுக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்தா மட்டுமே இந்த கிளப்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். இந்த கம்பெனி இன் க்ரூசஸ் அமைக்கிறது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இன்விடேஷன் பேஸ் பண்ண ஒரு டிராவல் கிளப், க்ரூஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். என்ன காரணம் அப்படிங்கறது பார்ப்போம். உலகத்துல இந்த CLIன்னு சொல்லக்கூடிய இந்த க்ரூஸ் லைன்ஸ் இன்டர்நேஷனல் அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம 170 நாடுகளுக்கும் மேல நம்ம கம்பெனியோட பிசினஸ் விரிவடைஞ்சு இருக்கு. புக் க்ரூஸ் குளோபலி க்ரூஸ் லைன். உலகத்துல இருக்க தலை சிறந்த க்ரூஸ் கம்பெனி எல்லா கம்பெனியும்
நம்ம இன்க்ரூசஸ் மூலியமா நீங்க புக்கிங் பண்ணிக்க முடியும். அது அது எது வேணாலும் இருக்கலாம். கார்னிவல், அசமாரா, ஓசியானா, பிரின்சஸ், எம்எஸ்சி, டிஸ்னி க்ரூசஸ், ராயல் கரிபியன், நார்வேஜியன், இந்த மாதிரி பல கப்பல் கம்பெனிகளை, இன்டர்நேஷனல் பிராண்ட் கம்பெனிகள் எல்லாத்தையும் நம்ம கம்பெனி டைப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு கூட இந்திய மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுல டிராவல் பண்றதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. we focus exclusively on cruising. எதுக்காக நம்ம வந்து க்ரூஸ் கம்பெனி க்ரூஸை மட்டும் நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சு அதை மட்டும் மையமா வச்சு நம்ம பிசினஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இதுல கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஸரி, ஒரு சொகுசு, ஒரு உல்லாசம், ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது க்ரூஸ்ல கிடைக்கிற மாதிரி வேற எந்த டிராவலிங்லும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. லைக் நீங்க வந்து பஸ்ல போயிருக்கலாம், ட்ரெயின்ல போயிருக்கலாம், நீங்க வந்து ஃபிளைட்ல கூட போயிருக்கலாம். ஆனால் க்ரூஸ்ல போற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வேற எந்த டிராவலிங்லும் அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு ஒரு கப்பல்ல தான் ஒரு டிராவல் தான் பண்றோங்கிற ஃபீலிங்கே இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கும், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கும், ஒரு போர்ட்ல இருந்து இன்னொரு போர்ட்டுக்கும் உங்களோட லக்கேஜ் பத்தி நீங்க ஒரி பண்ணாம உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நீங்க செஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல நீங்க வந்து டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் போக முடியும். அதே மாதிரி க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது எவ்ரிதிங் இன்க்ளூடட், எல்லாமே எல்லா சகல வசதிகளும் அந்த க்ரூஸ் கப்பல்ல வந்து அடக்கமாயிருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கலாம், நீங்க வந்து தியேட்டர்ல படம் பார்க்கலாம். ஏன்னா அது அத்தனை ஃபெசிலிட்டியும் கப்பலுக்குள்ளே இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதாகட்டும், தியேட்டர்ல படம் பார்க்கறதாகட்டும், அல்லது வந்து கப்பலுக்குள்ள இருக்க ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், எல்லா என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை நாள் கப்பல்ல பயணம் பண்றீங்களோ அத்தனை நாளுக்கான ஃபுட்டு, 3 வேளை சாப்பாடு, உலகத்தரத்திலான உணவு எல்லாமே இதுலயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா நைட்டு, மதியம், காலையில எல்லா வேலை உணவுகளும் இது சாப்பாடும் நீங்க உள்ளே சாப்பிட்டுக்கலாம். காஸ்ட் வைஸா பார்த்தாலும் இந்த 3 விஷயங்கள் தான் மெயினா நம்ம வந்து க்ரூஸ் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்றோம். அது வந்து மையமா வச்சு செயல் பண்றோம். காஸ்ட் நீங்க செலவு பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா பண்ற ஒரு லேண்ட் வெக்கேஷன்ல பண்ற செலவை விட நீங்க க்ரூஸ் வெக்கேஷன் வந்து ரொம்ப கம்மி காசா செலவு பண்ணுவீங்க. நீங்க 30ல இருந்து 50% வரைக்கும் உங்க பணத்தை சேவ் பண்ணலாம், மிச்சப்படுத்தலாம். நீங்க க்ரூஸ் இந்த மாதிரி கப்பல்ல ஒரு உலகத்தை சுத்தி பார்க்க போகும்போது. இது இந்த ஒரு காரணங்களுக்காக மட்டும்தான் நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி இந்த க்ரூஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. க்ரூஸை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இன்க்ரூசஸ். ஓகே, வின்க்ரூசஸ்ல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, முன்ன டிராவல் சொன்னோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்ல, சொகுசு கப்பல்ல கம்மி செலவுல போலாம். ஷிப் க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ, இலவசமாகவும் இந்த கப்பல்ல போலாம். அதே மாதிரி கெட் பே டு க்ரூஸ். நம்ம வந்து கப்பல்ல இந்த மாதிரி லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல நம்ம பயணம் பண்ணிட்டு கை நிறைய வருமானமும் சம்பாதிக்கலாம். ஹவு கேன் திஸ் பி பாசிபிள் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம், இதெல்லாம் நடக்குமா, நடந்துட்டு இருக்கான்னா நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. நான் நிறைய பேர் வந்து இந்தியால இருந்தும் சரி, உலகம் ஃபுல்லாவும் இந்த மாதிரி க்ரூஸ் கப்பல்ல இன்க்ரூசஸ் கம்பெனி மூலியமா நம்ம கை நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு உலகத்தை சுத்தி வந்துட்டு இருக்க பல நபர்கள் நம்ம காட்ட முடியும். ஓகே, நம்ம முதல்ல இப்ப பார்க்க போற ஆப்ஷன் வந்து க்ரூஸ் ஃபார் லெஸ். எப்படி கம்மி செலவுல பட்ஜெட்ல நம்ம டிராவல் பண்றது. சார், க்ரூஸ்னா ஏற்கனவே லக்ஸுரிங்க, நிறைய செலவாகுங்க, அதெல்லாம் போக முடியாதுங்க, அதெல்லாம் பணக்காரர்கள் மட்டும் தான் போக முடியும், அது லக்ஸுரிக்கான ஒரு விஷயம், பணக்காரர்களுக்கு மட்டுமே உருவாக்குனது அப்படிங்கிற எண்ணம் கைவிட்டுருங்க. நம்ம இன்க்ரூஸ் கம்பெனி கம்மி செலவுல பட்ஜெட்ல நம்ம போக முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம கம்பெனி உருவாக்கி இருக்க க்ரூஸ் ஃபார் லெஸ் அப்படிங்கிறது. இந்த க்ரூஸ் டாலர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி நீங்க கம்மி காசுல போக முடியும். அதுக்கு எப்படின்னா, நீங்க இந்த கிளப்ல, இது வந்து ஒரு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ இந்த கிளப்ல நீங்க மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஒரு $100 US டாலர்ஸ், $100 வந்து நீங்க கம்பெனிக்கு பே பண்ணணும். $100 நீங்க பே பண்ணும்போது கம்பெனி நீங்க டூர் போறதுக்கான ஒரு ஃபியூச்சர் டூர் டிராவல் கிரெடிட்டா 200 க்ரூஸ் டாலர்ஸ், ஒரு க்ரூஸ் கிரெடிட் தராங்க. அதாவது $100 கட்டுறீங்க, உங்களுக்கு வேலட்ல வர்றது வந்து க்ரூஸ் கிரெடிட்டா $200 வருது. அப்போ நம்ம ஃபியூச்சர்ல டூர் போறதுக்கான ஒரு மந்த்லி சேவிங்ஸ், ஒரு மாத சிறு சேமிப்பு. இந்த அடுத்த மாசம், அடுத்த வருஷம் நம்ம ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு டூர் போனோம் அப்படின்னா மாசம் மாசம் நம்ம ஒரு 100 நம்ம வந்து சிறு சேமிப்பு மாதிரி பண்ணிட்டு வரோம். ஒரு $100 சேவிங்ஸ் கட்டிட்டு வரோம்.
ஓகே சார். அந்த $100 கட்டுறது மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க 100 பே பண்றீங்க. கம்பெனி உங்களுக்கு க்ரூஸ் கிரெடிட் அப்படின்னா, நீங்க கப்பல் புக் பண்றதுக்கான ஒரு அட்வான்ஸ் வந்து $200 தராங்க. அப்போ ஒரு மாதமும் நீங்க 100 கட்ட கட்ட கம்பெனி ஒரு மாதமும் 200 தருவாங்க. அப்போ உங்களுக்கு லாபம் தானே. உடனே டபுளா கிடைக்குது. அது கப்பல்ல பயன்படுத்திக்கலாம். ஓகே. இந்த மாதிரி எத்தனை கப்பல் இருக்கு சார் அப்படின்னா, உலகம் முழுவதும் 178 கண்ட்ரில 5500 க்ரூஸ் ஷிப்ஸ் வந்து டை அப் பண்ணியிருக்கும். 1, 2 இல்லைங்க. 5000க்கும் மேற்பட்ட கப்பல்கள வந்து நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி டை அப் பண்ணி நம்ம இன்க்ரூசஸ் வெப்சைட்ல குடுத்திருக்காங்க. இதுல இவங்க குடுக்குற இந்த க்ரூஸ் டாலர்ஸ், க்ரூஸ் கிரெடிட்ட பயன்படுத்தி நீங்க க்ரூஸ் ஷிப்ப புக் பண்ணிக்கலாம். எத்தன நாள் புக் பண்ணலாம்? மினிமம் 3 நாள். மேக்ஸிமம் 120 நாள், 150 நாள் கூட கப்பல்ல போறாங்க. உங்க விருப்பம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் இருக்கும். இப்போ 3 நாள் மினிமம் 3 நாள் போனீங்கன்னா ஒரு ரேட்டு. 150 நாள் போறீங்க, இல்ல 100 நாள் போறீங்க, இல்ல 50 நாள் போறீங்க, 70 நாள் போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு. அப்போ அந்த ரேட்லாம் எதுல சார் பார்க்கலாம்னா, நம்ம இன்க்ரூசஸ் வெப்சைட்ல வந்து நீங்க பார்க்கலாம். அப்ப அது எது பயன்படுத்தி புக் பண்ண முடியும்னா, இந்த க்ரூஸ் கிரெடிட்ஸ், இந்த க்ரூஸ் டாலர்ஸ பயன்படுத்தி புக் பண்ணலாம். ஓகே. இந்த க்ரூஸ் டாலர்ஸ் நம்ம எப்படி கிடைக்கும்? மாசம் மாசம் நம்ம $100 கட்டுறது மூலியமா கம்பெனி நம்மளுக்கு $200 தராங்க. க்ரூஸ் டாலர்ஸா தராங்க. ஸோ இந்த க்ரூஸ் டாலர்ஸ், க்ரூஸ் கிரெடிட்ட வந்து நம்ம பணமா வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா முடியாது. நம்ம கம்பெனி க்ரூஸ்ல பயணம் பண்ண வைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு குறிக்கோளா கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டிராவல் கிளப் தான் நம்ம. இது 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 மூலியமா தான் டிராவல் ஃபார் லெஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி சார் இதுல டிராவல் ஃபார் லெஸ் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நீங்க மாசம் மாசம் $100 கட்டுறீங்க. கம்பெனி மாசம் மாசம் $200 தராங்க. அப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 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 10 மாசம் கட்டுறீங்க. 10 மாசம் கட்டுறோம். 10 மாசம் நீங்க மாசம் $100னா 10 மாசத்துக்கு $1000 கட்டிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வேலட்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 2000 க்ரூஸ் டாலர்ஸ் கிடைச்சிருக்கும். க்ரூஸ் கிரெடிட் கிடைச்சிருக்கும். அப்போ நீங்க என்ன பே பண்றீங்க? அது அப்படியே டபுளா கிடைக்குது. அந்த டபுளா கிடைக்கிறத வச்சு நீங்க கப்பல் புக் பண்றீங்க. உதாரணத்துக்கு ஒரு $2000 டிக்கெட் பார்த்தீங்கன்னா, இன்க்ரூஸ்ல வெறும் $1000 தான் கட்டியிருப்பீங்க. ஏன்னா 10 மாசமா கட்டியிருப்பீங்க. அப்போ 50% அப் டூ 50% வரைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல க்ரூஸ் ஷிப் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து இன்க்ரூசஸ்ல வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த கிளப் இதுதான் அந்த கிளப்புக்கும் மத்த ஒரு டிராவல் ஏஜென்சி இல்ல மத்த டைரக்ட் புக்கிங்கு, மத்த டைரக்ட்டா புக் பண்ண போவாங்கல்ல, அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நம்ம கிளப்ல இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப். இந்த கிளப்ல வர ஒரு மெம்பருக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஒரு மெம்பர் வராரு, $100 கட்டுறாரு, கம்பெனிக்கு 200 க்ரூஸ் கிரெடிட் டாலரா குடுத்துடுறாங்க. க்ரூஸ் கிரெடிட்டா குடுத்துடுறாங்க. அப்ப அவரு பணம் வீணாகுதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவர் ஃபியூச்சர்ல அத பயன்படுத்தி கப்பல் புக் பண்ணி எந்த நாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறாரோ, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஹாங்காங் இருக்கலாம், துபாயா இருக்கலாம், இல்ல வந்து ரஷ்யாவா இருக்கலாம், யுக்ரைன் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த நாட்டுக்கு அவர் புக் பண்ணி போறாரு. ஸோ இந்த மாதிரி இதான் நம்ம வந்து க்ரூஸ் ஃபார் லெஸ், கம்மி செலவுல நம்ம ஷிப்ல போடுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இது வந்து சாம்பிள் தான். அடுத்து வர போவது தான் நம்மளுக்கு மெயின். எப்படி ஃப்ரீயாவே போலாம். கம்பெனி அதுக்கு மேல ஒரு சான்ஸ் குடுக்குறாங்க. ஃப்ரீயாவும் போலாம். அதே சமயத்துல கை நிறைய வருமானமும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு உள்ள டாபிக் வந்து இன்க்ரூசஸ் உடைய டாபிக் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பேன். ஹவ் டு ஏர்ன் மந்த்லி $600 to $1,00,000 அப்படின்னு. எப்படி மாசம் ஒரு $600 மாசம் ஒரு 40,000ல இருந்து மாசம் வந்து $1,00,000 ஒரு 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதே சமயத்துல வருமானம் உலகம் ஃபுல்லாவும் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது. அடுத்து நான் சொல்ல போற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் இதுதான். நம்ம பண்ண வேண்டியது ஒரு கஸ்டமரா உள்ள வரவங்க எதுக்காக வராங்க? டூர் போறதுக்கான ஒரு சேமிப்பு, ஒரு சேவிங்ஸ்க்காக வராங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனியோ, இல்ல ப்ராடக்ட்ட விக்கிற கம்பெனியோ, அதெல்லாம் சேல்ஸ் கம்பெனியோ, அதெல்லாம் இன்க்ளூஸ் கிடையவே கிடையாது. நீங்க டூர் போறதுக்கான ஒரு கிளப், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் 100க்கு கம்பெனி $200 தராங்க. மாசம் மாசம் அது கட்டணும். மாசம் மாசம் கட்டியே ஆகணுமா சார்? அப்படின்னா நிச்சயமா கட்டியே ஆகணும். அதுக்கு ஃப்ரீயா போறதுக்கும் ஒரு ஆப்ஷன் தராங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே. அடுத்து கம்பெனி வந்து அருமையான ஒரு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ. இலவசமாவே நீங்க உலகத்த சுத்தி பார்க்க முடியும். 5500 கப்பல்களையும் நீங்க இலவசமா பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. அது என்னன்னா, டு பிகம் அ பார்ட்னர். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கிளப்ல ஒரு பார்ட்னரா வரணும். நீங்க $100ல வந்தா நீங்க வெறும் மெம்பர். நீங்க ஒரு பார்ட்னர் ஒரு $195 அதிகமா கட்டி பார்ட்னரா வந்ததுக்கு அப்புறம் ரெஃபர் 5 மெம்பர் அப்படி சொல்றாங்க. அதாவது ரெஃபர் 5 மெம்பர்
வேவ் ஆஃப் யுவர் மெம்பர்ஷிப் ஃபீஸ். நீங்க 5 மெம்பர்களை வந்து இந்த கிளப்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அறிமுகப்படுத்தும் போது, ரெஃபர் பண்ணும்போது, நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய உங்களுடைய டியூ $100 கம்பெனி தள்ளுபடி பண்ணிடுவாங்க, வைவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து கையிலிருந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தள்ளுபடி பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க கம்பெனி, இங்க சொல்றாங்க, யூ வில் அக்குமுலேட் யுவர் $200 மந்த் ஆஃப்டர் மந்த் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க 5 நபர்களை இந்த இன்க்ரூஸ் கிளப்ல ரெஃபர் பண்ணிட்டா, நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய உங்களுடைய மெம்பர்ஷிப் $100 கையில இருந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதே சமயத்துல கம்பெனி உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க டூர் போறதுக்காக மாசம் $200 க்ரூஸ் கிரெடிட் ஃப்ரீயாவே தராங்க. இது யாருங்க தருவாங்க? மாசம் $200 கம்பெனி ஃப்ரீயாவே தராங்க. 16,000 இன்னைக்கு இந்தியன் ரூபில. 16,000 நீங்க டூர் போறதுக்காக வேண்டி ஒரே ஒரு முறை 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா போதும். கம்பெனிக்கு மாசம் மாசம் $200 கிரெடிட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இது எவ்வளவு மாசம் கொடுப்பாங்க அப்படின்னா, as long as remain active you will never pay again அப்படிங்கிறாங்க. அந்த நீங்க அறிமுகப்படுத்தின 5 பேரும் எவ்வளவு மாதங்கள் தொடர்ச்சியா அவங்களுடைய மெம்பர்ஷிப், அவங்களோட சேவிங்ஸ மாசம் மாசம் கரெக்டா கட்டிக்கிறாங்களோ, அவங்களை கட்ட வைக்கிறீங்களோ, அத்தனை மாசங்கள் நீங்க கையில இருந்து கட்ட வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு நீங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. அந்த 5 பேரையும் தொடர்ச்சியா ஒரு மாதங்கள் கட்ட சொல்றீங்க. எதுக்காக கட்ட சொல்றோம்? அவங்க கட்டுற 100க்கு $200 கிடைக்குது. அது மெம்பருக்கு அவங்க கிடைக்கிறதுக்கும் பெனிஃபிட் கொடுத்துறாங்க கம்பெனி. கட்டுறதுக்கும் பெனிஃபிட் கொடுத்துறாங்க. 100க்கு $200 பெனிஃபிட் கொடுத்துறாங்க. அது இல்லாம நீங்க 5 பேர் அந்த மாதிரி கட்ட வைக்கும் போது உங்க டியூவும் நீங்க கையில இருந்து கட்ட தேவையில்லை. நீங்க டூர் போறதுக்கும் மாசம் $200 கம்பெனி க்ரூஸ் கிரெடிட் வந்து கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருஷம் நீங்க மாசம் 12 மாசம், ஒரு வருஷத்துல 12 மாசம் $200 வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா $2,400 வந்து ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த $2,400 ஒரு வருஷம் கணக்கு கிடையாதுங்க. அவங்க 5 பேரும் லைஃப் லாங் கட்டுறாங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு மாசம் மாசம் $16,000 நீங்க டூர் போறதுக்கு கம்பெனி டாலர் ஃப்ரீயா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல வந்து கிடையவே கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லா எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும். அப்போ நம்ம டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கையில பணம் இல்ல, பாக்கெட்ல பைசா இல்ல, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு திறமை இருக்கா, உழைக்கணும் திறமை இருக்கா, ஓகே. நீங்க ஒரு பார்ட்னரா வந்துட்டு ஒரு 5 மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீயாவே வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்றதுக்கு கம்பெனி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், 5 பேரை அறிமுகப்படுத்தணும். ஸோ இது மூலியமா தான் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, க்ரூஸ் ஃபார் ஃப்ரீன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 200 க்ரூஸ் கிரெடிட் மாசம் மாசம் வருது இல்லைங்களா? மாசம் வரும்போது வருஷத்துக்கு $2,400 கிடைக்கும். அந்த $2,400 பயன்படுத்தி 178 நாட்டுல 5,500 கப்பல்கள்ல நீங்க எங்க போகணும்னு விருப்பப்படுறீங்க? கம்பெனி வந்து நீங்க இந்த நாட்டுக்கு தான் போகணும், அந்த நாட்டுக்கு தான் போகணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. நீங்க வந்து அலாஸ்கா போகணுமா? யாருமே இது வரைக்கும் போகாத அண்டார்டிகா க்ரூஸ் ஷிப் போகணுமா? அதுவும் நீங்க போக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீயாவே. அதுக்கு நீங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தால் இந்த வாய்ப்பு வந்து கம்பெனி கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஃபியூச்சர்ல அடுத்து கெட் பெய்ட் டு க்ரூஸ் எப்படி இன்கம் ஏர்ன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கம்பெனி என்ன சொல்றாங்க? டேக் திஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இன்ஸ்டன்ட் பே போனஸ் 5 வகையில வந்து கம்பெனி பெய்ட் பண்றாங்க. 5 டிஃப்ரெண்ட் வேஸ்ல. அது வந்து என்னன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 5 ரீசன்ஸ் டு ஜாயின் நவ். 5 காரணங்கள் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் வந்து நம்ம வந்து இந்த இன்க்ரூசஸ்ல ஜாயின் பண்றதுக்கான 5 ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ப்ரூவன் லீடர்ஷிப். நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிச்ச இந்த லீடர் இவங்க தான் ஆரம்பிச்சது. மிஸ்டர் மைக்கேல் ஹட்சிசன் லெஃப்ட்ல இருக்கவர், மிஸ்டர் பிராங்கோலினா ரைட்ல இருக்கவர். ஸோ இவங்க வந்து ஏற்கனவே நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்கள், டைரக்ட் செல்லிங்லும் சரி, இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியிலும் சரி. அதே மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்க இந்த க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரியோ அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே லைஃப்ல நம்ம வந்து டூரோ இல்ல வந்து க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது 178 வருஷமா இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்லைடு. இது வந்து நீங்க யாராவது புதுசா இந்த பார்ட்னரா இருக்கீங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து ஸ்கிரீன்ஷாட்டை கூட எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்லைடு. என்னன்னு கேட்டீங்கன்னா,
$8 trillion அளவுக்கு பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த இன்க்ரூஸ், இந்த டிராவல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதே மாதிரி யூஎஸ் பாப்புலேஷன்ல இங்க கொடுத்துருக்காங்க, மொத்த அமெரிக்க மக்கள் தொகையில 20% மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி டிராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் த யூரோப் கான்டினென்ட்ல 26 கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல வந்து 10% மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த க்ரூஸ் ஷிப்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துல இருக்க மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து வெறும் 2%, வெறும் 2% மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஷிப்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கான பொட்டன்ஷியல், நமக்கான மார்க்கெட், நமக்கான எந்த அளவுக்கு நம்ம இது கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் மக்கள்கிட்ட அப்படிங்கும் போது இதை பத்தி அவேர்னஸோ நம்ம தான் மோனோபோலி. ஸோ நம்ம தான் வந்து இந்த இன்க்ரூசஸ்னா நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, பல பேருக்கு வந்து இந்த க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது ஒரு 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 வந்து அவங்க லைஃப்ல அது போறதுக்கான ஒரு ட்ரீமா இருக்கும், கனவா இருக்கும். அதான் என்ன சொல்றோம், யூ கேன் ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள் டு மேக் தர் ட்ரீம்ஸ் கம்ஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. அவங்களோட கனவு நினைவாகக்கூடும், நினைவாக்குறதுக்கு நீங்க இன்க்ரூசஸ் மூலியமா பல மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்க்ரூசஸ் உடைய ஒரு கம்பெனி பத்தி நம்ம சொன்னோம்னா, ஏற்கனவே கம்பெனி ப்ரூவன் கம்பெனி 2015ல ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டுல இருக்க டாப் மோஸ்ட் டைரக்ட் செல்லிங், உலகத்துல இருக்க தலைச்சிறந்த ஒரு நிறுவனங்கள் பட்டியல இன்க்ரூசஸும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும். 170 நாடுகளுக்கு மேல பிசினஸ் போயிருக்கு. 14 லாங்குவேஜுகளுக்கு மேல கிட்டத்தட்ட வெப்சைட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் தமிழ்லயும் நமக்கு வந்து கேட்டிருக்கோம். இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்திலயும் வர வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி ஆகட்டும், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்திலயும் வர வாய்ப்பு இருக்கு. கம்பெனியோட ஃபேக்ட், ஒரு உண்மைகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா 100% அவங்க நம்ம கம்பெனில கட்டக்கூடிய பணம், ஒருத்தருடைய பணமும் அவங்க க்ரூஸ் ஷிப் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் மட்டுமே 100% அவங்களுடைய பணம் சேமிக்கப்படுது. அவங்க பணம் அதை யூட்டிலைஸ் பண்ணப்படுது. 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரா சொல்றோம். அதே மாதிரி இந்த பிசினஸ் வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிசினஸ் ஹேஸ் சேஞ்ச் தி லைஃப் ஆஃப் thousands ஆஃப் லீடர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். உலகத்துல இருக்க பல பேருடைய தலையெழுத்தையே மாத்தி போட்டிருக்கு. அவங்களுடைய லைஃப்வே மாத்தி இருக்கு, லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம சொல்றோம். லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம சொல்றோம், இந்த நம்ம இன்க்ரூசஸ் கொடுக்கக்கூடிய இந்த பிசினஸ் வாய்ப்பை பயன்படுத்தி. அவங்க அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் கொடுத்துருக்கும். பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்னா மாசம் ஒரு $2 lakh வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க. இதுல பாருங்க, பொர்ட்டோரிக்கோ, ரஷ்யா, அண்டோரா, கஜகிஸ்தான், பெலாரஸ், சிங்கப்பூர், ஸ்பெயின், யுக்ரைன் எல்லா நாட்டுல இருந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றோம், நம்ம வந்து ப்ரூவன் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நீங்க 2 டைப்ஸ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டு பிகம் அ மெம்பர். மெம்பர்னா $100 per month, மந்த்லி $100 பண்ணும்போது உங்களுக்கு இமிடியேட்டா உடனடியாக 200 க்ரூஸ் கிரெடிட், நீங்க க்ரூஸ் ஷிப்ல போறதுக்கான ஒரு கிரெடிட் கிடைக்குது. அதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். அது க்ரூஸ் நல்ல ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நீங்க வந்து பிசினஸா நீங்க வந்து பண்ணணும், ஃப்ரீயா போகணும் அப்படின்னா இந்த பார்ட்னரா இருந்தா மட்டும்தான் நீங்க ஃப்ரீயா போக முடியும். $195 நீங்க ஆக்டிவேஷன் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டி டு பிகம் அ பார்ட்னர் ஆகலாம். நீங்க பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் இன்ஸ்டன்ட் பேக் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து நீங்க வேர்ல்டு கிளாஸ் எல்லா மார்க்கெட்டிங் டூல்ஸும் அதுல வந்து நீங்க அக்செப்ட் பண்ணலாம். அடுத்து இது ரெண்டும் சேர்த்து $295 வந்து நீங்க ஒரு பார்ட்னர் மெம்பராகவே உள்ள வந்துடலாம். பார்ட்னர் மெம்பராகவே உள்ள வரும்போது நீங்க பேக் ஆஃபீஸ் கிடைக்கும், மெம்பராகவும் ஆயிடுவீங்க. நீங்க வந்து பார்ட்னர் மெம்பருங்கும் போது நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் தகுதி குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ நீங்க கட்டக்கூடிய ஒரு பணமும் ஒரு $100 நம்ம இன்க்ரூசஸ் கட்டக்கூடிய ஒரு $100 தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனியான இந்த ட்ரஸ்ட் மை டிராவல்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனியால ஒரு ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஒரு காப்பீடு வந்து கம்பெனி பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் இன்க்ரூசஸ்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் உங்களுடைய பணம் ரீஃபண்ட் வந்து இந்த இன்க்ரூஸ் ட்ரஸ்ட் மை டிராவல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஒரு இன்க்ரூஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து ஒரு 14 டேஸ்க்குள்ள எனக்கு இந்த பிசினஸ் பிடிக்கல அப்படின்னா 14 டேஸ் மணி பேக் கேரண்டி இருக்கு. வித்தவுட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின், எந்த ஒரு கேள்வியும் உங்களிடத்தில் கேட்காமல் உங்களுடைய பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆக உங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க.
திரும்ப வாங்கக்கூடிய கேரண்டி 14 நாட்களுக்குள்ள மட்டும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்க்ளூசிவ் ஃபார் ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷன் ட்ரஸ்ட் மை டிராவல் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட்லி மேனேஜ் பார்க்லேஸ்னு ஒரு பேங்க் இருக்கு யூகேல. அந்த பார்க்லேஸ் பேங்கோடைய ஒரு இண்டிபெண்ட் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் தான் மேனேஜர் ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரம் வந்து நீங்க கம்பெனி பத்தி எப்படி கம்மி செலவுல போகலாம், ஃப்ரீயா எப்படி போகலாம், எப்படி என்ன ரீசன் ஜாயின் பண்றதுக்கு, இதுல என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு இதுல பார்த்தோம். இப்போதான் நம்ம மெயின் பிக்சருக்கே வரப்போதும். ஹவு டு ஏர்ன் மணி, கெட் பெய்ட் டு க்ரூஸ், எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது, அதுதான் மெயின். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். அந்த இன்கம் சம்பாதிக்கிறதான பிளான் பிரசன்டேஷன் வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் கம்பெனியோட பத்தியான ஓவர்வியூ, க்ரூஸ் ஷிப்னா என்ன, அதுல எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு, அதுல வந்து எப்படி கம்மி செலவுல வேர்ல்டு டூர் போகலாம், ஃப்ரீயா எப்படி போகலாம், இந்த எவ்வளவு ஜாயினிங் அமௌண்ட் எவ்வளோ, அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும், க்ரூஸ் கிரெடிட்னா என்ன, இது எல்லாம் பார்த்தோம். இதுல டவுட்ஸ் கண்டிப்பா வரும். நான் இந்த பிரசன்டேஷன் இந்த இன்கம்ல வந்து உங்களுக்கு இன்கம் பிரசன்டேஷன்ல நிறைய டவுட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த டவுட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த பிரசன்டேஷன் இந்த ஜூம் மீட்டிங் முடியும் போது நீங்க அதை கேட்கலாம். ஸோ இதுல வருமான வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா $295 ஒரு பார்ட்னரா வந்த பார்ட்னர் மெம்பர் மட்டுமே வருமானம் ஏர்ன் பண்றதுக்கு, அவங்க இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு தகுதி ஆவாங்க. அந்த மாதிரி இந்த பிளானை வந்து டிசைன் பண்ணவர் இவர் தான் மிஸ்டர் மைக்கேல் ஹட்சன். அதே மாதிரி 5 யூனிக் ப்ரோக்ராம், 5 வகையான யூனிக் இன்கம் வந்து நம்மளுக்கு தர்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பே போனஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் வந்து டெய்லி ரெசிடுவல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். தேர்டு வந்து வீக்லி மேட்சிங் போனஸ் சொல்றோம். ஃபோர்த் வந்து மந்த்லி லீடர்ஷிப் போனஸ் சொல்றோம். ஃபிஃப்த் மந்த்லி குளோபல் நியூ ப்ரொடக்ஷன் போனஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்ஸ்டன்ட் பே போனஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க $295 வந்துட்டீங்க, ஒரு பார்ட்னர் மெம்பரா வந்திருக்கீங்க. நீங்க ஒரு மெம்பரை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். $100 ஒரு மெம்பர் நீங்க ஒரு ரெஃபர் பண்ணும்போது, ஒரு மெம்பர் மட்டும் பண்ணும்போது அவங்க $100 கட்டுவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு $20 கமிஷன் கிடைக்கும், $20 கிடைக்கும். ஓகே, இந்த க்ரூஸ் கிரெடிட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, கட்னா 100க்கு 200 கிடைக்கிறது, இது மட்டும் பணமா எடுக்க முடியாது. பட் இந்த கமிஷன்ஸ் எல்லாமே நீங்க டைரக்ட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட், உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க கமிஷனா எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஏடிஎம் கார்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு யூஎஸ், அதாவது நம்ம இன்க்ளூசிவ் பார்ட்னரும் இதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஏடிஎம் கார்டுல நீங்க வேர்ல்டு ஃபுல்லாவே எங்க வேணாலும் இந்த கமிஷன் டாலர்ஸை பயன்படுத்தி நீங்க பணமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எத்தனை பேர் வேணாலும் நீங்க உங்க டைரக்ட்ல நீங்க ரெஃபர் பண்ணிட்டே போகலாம். ஒரு மெம்பருக்கும் $20 வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெம்பருக்கு அவங்க $100 பே பண்ணிருக்கும் போது. இதே நீங்க பார்ட்னர் மெம்பர் உங்களை மாதிரி பிசினஸ் பண்ண மெம்பர் வந்து ஜஸ்ட் டிராவல் ஃபார் லெஸ், கம்மி காசுல டிராவல் பண்றதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாரு. பட் பார்ட்னர் மெம்பருங்கிற ஒரு வந்து பிசினஸ்க்குள்ள வந்தாருன்னா ஃப்ரீயா போறதுக்கும் எலிஜிபிள் ஆவாரு. அதனால நீங்க ஒரு பார்ட்னர் மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்னர் மெம்பருக்கு வந்து $50 கமிஷன் கிடைக்கும். செகண்ட் பார்ட்னர் மெம்பருக்கு வந்து 60, அடுத்து 70, அடுத்து 80, அடுத்து 90, அடுத்து 100, 110, 120 அப் டு வந்து உங்களுக்கு 150 வரைக்கும் கிடைக்கும். ஒரு பார்ட்னர் மெம்பரை நீங்க இன்க்ரீஸ் ஒரு டெய்லி ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க, அடுத்து செகண்ட் பண்றீங்க, தேர்ட் பண்றீங்க, ஃபோர்த் பண்றீங்கன்னா ரெஃபர் பண்ண உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியா கிடைக்கும். இது வந்து வித்தின் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கார்டுலயோ அல்லது உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ இந்த பணம் கிரெடிட் ஆயிடும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா டெய்லி இன்ஸ்டன்ட் பே போனஸ், தின வருமானம், தினம் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. போனஸ் ஆர் பெய்டு வித்தின் 24 hours ஆஃப் என்ரோல்மெண்ட். நீங்க பார்ட்னர் மெம்பரா என்ரோல் பண்ணதுல இருந்து 24 மணி நேரத்துல அது பணமா எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து டெய்லி ரெசிடுவல் இன்கம்னு ஒன்று தராங்க. இது என்ன சார் டெய்லி ரெசிடுவல் இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனில வரக்கூடிய ஒரு மெம்பர்ஸும் மாசம் அவங்க டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் கட்டிட்டு வருவாங்க. அப்போ மாசம் அவங்க ஏன் கட்டுவாங்கன்னா, அவங்க கட்டக்கூடிய 100க்கு 1க்கு 2 தந்துடுறாங்க கம்பெனி. அதாவது 100க்கு 200 க்ரூஸ் கிரெடிட்ஸா கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு மாசம் பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். இன்கமும் மாசம் தராங்க. அதுதான் வந்து டெய்லி ரெசிடுவல் இன்கம் சொல்றோம்.
அது வந்து 20 லெவல்ஸ் 20 லெவலுக்கு தராங்க. இப்போ நீங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு. அந்த 5 25 ஆனா செகண்ட் லெவல். அந்த 25 125 ஆனா தேர்ட் லெவல். இந்த மாதிரி லெவலா உங்களுக்கு வந்து இருக்கு. 20 லெவலுக்கு வந்து இன்கம் வந்துட்டே இருக்கும். உங்க டீம்ல ஒரு முறை டீம் டெவலப் பண்றீங்க. அந்த டீம்ல இருக்கவங்க எவ்வளவு மாதங்கள் அவங்களோட மெம்பர்ஷிப் கட்டுறாங்களோ, அவங்கள அவங்க அவங்க அவ்வளவு மாதங்களுக்கு உங்களுக்கு இன்கம் சேவிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இன்கமும் கிடைச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 30 பேர் உங்க டீம்ல இருக்காங்கன்னா, இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு மாதமும் டவுன்லைன்ஸ் உங்ககிட்ட மெம்பர்ஷிப் அவங்களுடைய மந்த்லி ரினியூவல் கட்ட $5 இன்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். 20 லெவல் கிடைக்கும். உதாரணத்துக்கு 30 பேர் உங்க டீம்ல இருக்காங்க. ஒரு ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேர்கிட்டும் அவங்க மாசம் மெம்பர்ஷிப் கட்டுவாங்க. அவங்களோட ரினியூவல் கட்டுவாங்க. அந்த மந்த்லி சேவிங்ஸ் கட்டுவாங்க. அந்த மெம்பர்ஷிப் மாசம் கட்டும்போது 30 பேர் கிட்ட இருந்தும் $5. அப்ப 30 × 5 $150 கிடைக்குது. அடுத்து செகண்ட் லெவல்னு வரும்போது ஒரு 150 பேர் இருந்தாங்கன்னா 150 × 5 $750 கிடைக்குது. இது வந்து மாசம் கிடைக்கும். இது டெய்லி கிரெடிட் ஆகும். இன்ஸ்டன்ட் அது. அடுத்து 600 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இன்டு 5 போடும்போது உங்களுக்கு $3000 கிடைக்குது. இந்த மாதிரி அப் டு 5000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு $25,000 கிடைக்குது. இது வந்து சிறு துளி தான் பெரு வெள்ளம்ங்கிற மாதிரி சின்னதா தெரியும் $5ன்னு. ஆனா அது உங்களுக்கு டீம் வளர டீம் growth ஆக யார் எங்க இருந்து அவங்களுக்கு ரினியூவல் கட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு $5 வந்து உங்க வேலட்ல விழுந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய டெப்த்ல எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். பட் நம்மளுடைய வித்துல எவ்வளவு வேணாலும் டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணலாம். நம்மளோட டெப்த்ல வந்து 20 லெவலுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ வித்துல எவ்வளவு வேணாலும் டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணலாம். நம்மளோட டெப்த்ல 20 லெவலுக்கு கம்பெனி $5 தராங்க. அவங்களுடைய மந்த்லி ரினியூவல் வந்து நம்ம கம்பெனில பண்றவங்க கிட்ட இருந்து. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வீக்லி மேட்சிங் போனஸ் அப்படின்னு ஒன்று தராங்க. வீக்லி மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறது நம்ம டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க பார்ட்னர் மெம்பர் மூலியமா கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு டைரக்ட் பார்ட்னர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அவர் அந்த பர்டிகுலர் வீக்ல ஒரு மெம்பர் கொண்டு வந்திருக்காருன்னா அது 1 பாயிண்ட். ஒரு பார்ட்னர் மெம்பர் கொண்டு வந்திருக்காருன்னா 2 பாயிண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் வீக்ல 5 பாயிண்ட் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பார்ட்னர் மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. அந்த பார்ட்னர் மெம்பர் இந்த வாரத்துல ஒரு $1500 சம்பாதிக்கிறாருன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து இல்ல, டைரக்டா உங்க டெப்த்ல உங்க வித்துல டைரக்டா இருக்கக்கூடிய பார்ட்னர் மெம்பர்ஸ் அவங்க என்ன இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீக்ல ஒரு $1500 ஏர்ன் பண்றாங்கன்னா அதே $1500 உங்களுக்கும் கிடைக்கும் இன்கம். இது வந்து ஒரு நிச்சயமா சொல்லவே முடியாத ஒரு அற்புதமான ஆச்சரியமான இன்கம் தான் இது. இது வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது சரியான இன்கம் இது. அடுத்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருக்க இந்த மந்த்லி லீடர்ஷிப் இன்கம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ லைஃப் செட்டிலிங் இன்கம், வாழ்க்கை வந்து ஃபியூச்சர் லைஃப் செட்டிலிங் இன்கம்னா நம்ம இதுதான் சொல்றோம். என்னன்னா இந்த இன்கம் பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா இது ஒன் டைம் எஃபோர்ட் லைஃப் டைம் இன்கம். ஒரு டைம் தான் நம்ம டீம் டெவலப் பண்றோம். வாழ்நாள் முழுவதும் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா நீங்க ஃப்ரீ கப்பல் டூர் போறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க டீம்ல எப்போ 30 பேர் வராங்களோ அப்போ உங்களை வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து இந்த ரெசிடல் இன்கம் பிளஸ் போனஸ் ரெண்டும் சேர்த்து $600 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. $600 இன்னைக்கு இந்தியன் ரூபில கிட்டத்தட்ட 42,000 கிடைக்கும். ஸோ இது எவ்வளவு மாசம் கிடைக்கும்? இதுதான் மெயின். இந்த 30 பேர் உங்க டீம்ல இருக்கவங்க, உங்க டீம்ல இருக்க அந்த 30 பேரும் எவ்வளவு மாசம் அவங்களுடைய ரினியூவல்ஸ் மந்த்லி ரினியூவல் கட்டிட்டு வராங்களோ அவ்வளவு மாசம் உங்களுக்கு இந்த 42,000 கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்க டீம் டெவலப் பண்ணது எத்தனை முறைங்க? ஒரே ஒரு முறை தான். ஒன் டைம் எஃபோர்ட் லைஃப் டைம் இன்கம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களை சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க. சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர்னா மந்த்லி $2,000 ஆல்மோஸ்ட் 1.5 lakhs rupees. இதுல வந்து சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டரா இந்தியாவில் வந்து நான், மிஸ்டர் செங்குட்டுவல் சார், இந்த மாதிரி இன்னொரு 3 நபர்கள் கம்பெனில இருக்கும். அடுத்து ரீஜனல் டைரக்டர்னா 250 மெம்பர்ஸ் 250 பேர் இருப்பாங்க. இது எல்லாமே உங்களோட டீம் எஃபோர்ட். மாசம் $5,000 3.5 lakhs எவ்ரி மந்த் கிடைக்கும்.
நேஷனல் டைரக்டர் அப்படிங்கும்போது இங்க கொடுத்திருக்க இன்கம் எல்லாமே மந்த்லி கிடைக்குங்க. ஒரே ஒரு டீம் தான் டீம் டெவலப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மாசம் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 பேர் வரும்போது மாசம் $10,000, 1000 பேர் வரும்போது உங்களுக்கு இன்டர்நேஷனல் டைரக்டர்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து $20,000. $20,000 மாசம் 15 lakh rupees, 15 லட்சம் ரூபாய் மாசம் கிடைக்கும். இது வந்து சாதாரண இன்கம் இல்ல. இது வந்து பயங்கரமான பொட்டன்ஷியலான இன்கம். நான் சொன்ன இந்த மத்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன டெய்லி இன்ஸ்டன்ட் இன்கம், டெய்லி ரெசிடுவல் போனஸ், வீக்லி இன்கம் அதெல்லாம் இல்லாம இது ஒரு இன்கம் தராங்க. இது ஒரு சூப்பரான வருமான வாய்ப்பு. அடுத்து இதே மாதிரி நீங்க மாசம் $2,60,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து அம்பாசிடர் போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வரைக்கும் கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹியூஜ் இன்கம், ஹியூஜ். நம்ம வந்து மாசம் $42,000 சம்பாதிக்கணுமா, இல்ல மாசம் $2.5 லட்சம், $1.5 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு நம்ம டீம் எஃபோர்ட் நம்மளுடைய டீம் நம்ம க்ரோத் பண்றோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒருத்தரும் 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இதுதான் கம்பெனில முதல் வந்து பார்ட்னரா வரவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாஸ்க் முதல் வேலை வந்து 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இதை வந்து ஏன் 5 பேர் பண்ண வைக்கிறோம்னா அவங்க ஃபியூச்சர் வந்து ஃப்ரீயா க்ரூஸ் ஷிப்ல போறதுக்காக. இது வந்து ஒருத்தரும் அவங்க டூப்ளிகேட் பண்ணும்போது அவங்க டீம் வந்து டெவலப் ஆயிடும். அவங்களோட இன்கம் வந்து உங்களுக்கும் ஜாஸ்தியா கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து நல்ல ஒரு இன்கம். இது ஒருத்தரும் மார்க்கெட்டிங் டைரக்டர், சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், ரீஜனல் டைரக்டர், நேஷனல் டைரக்டர், இன்டர்நேஷனல் டைரக்டர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரும் இது ஆகி நல்ல ஒரு இன்கம் சம்பாதிக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளையும் உழைப்பும் ப்ரொடக்ஷன் உங்களுடைய கம்பெனில உங்களுடைய க்ரோத் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு வெறும் ஜாயின் மட்டும் பண்ணிட்ட இன்க்ளூசஸ்லாம் இந்த வருமானம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமரா நம்ம சொல்றோம். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுல வந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து கேளுங்க. நன்றி. மிஸ்டர் விஜய் சார் லைன்ல இருக்கீங்களா? ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டேன். இஸ் இட் எனி டவுட்ஸ்? அன்மியூட் பண்ணுங்க எல்லாத்தையும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம கேட்க சொல்லலாம். ஓகே டெஃபினெட்லி. ரொம்ப 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 நன்றி மிஸ்டர் விஷ்ணு. மீட்டிங் நல்லா சிறப்பாக பண்ணீங்க. காம்பன்சேஷன் பிளான், கம்பெனி பத்தி காம்பன்சேஷன் பிளானு, ரெசிஜுவல் இன்கம் நிறைய இது பண்ணோம். எப்படி பே பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு நல்ல இது. அதே நேரத்தில் வந்து இப்போ எனக்கே ஒரு கேள்வி இருக்கு. அது விஷ்ணு நீங்களே அது என்ன அதை இன்னைக்கு பதில் சொல்லிருங்க. கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கம்பெனில இந்த டயத்துல க்ரூஸ் போகாம எல்லா சில ஏரியால லாக்டவுனா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அதுல வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கும். இந்த டயத்துல யாரும் டிராவல் பண்ணல. ஸோ அதனால இது வந்து எப்படி நம்ம இது மற்றவங்களுக்கு வந்து இந்த கம்பெனி இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எப்படி செலுத்தணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து நானே வந்து உங்களை கேட்கிறேன். ஒரு லீடரா நீங்களே வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நம்ம வந்து இது வந்து ஒரு க்ரூஸ் ஷிப் ஃபியூச்சர்ல போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் தான். அப்ப நம்ம இன்னைக்கு பே பண்ணி நாளைக்கே நம்ம போறது கிடையாது. இது வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் மக்கள்கிட்ட. ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம ஒரு ஃபியூச்சர் க்ரூஸ் போறதுக்கான ஒரு ஃபியூச்சர் சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ் தான். அப்போ நம்ம வந்து மாசம் கட்டிட்டு வரோம். அது வந்து இப்போ ஓகே இந்த சுச்சுவேஷன் இது இப்படியே இருக்க போறது இல்ல. கண்டிப்பா டெஃபினட்டா சேஞ்ச் ஆகும். அதனால இப்போ ஆஃப்டர் கொரோனா, ஆஃப்டர் இஷ்யூலாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம க்ரூஸ் ஷிப்ல போறோம். அதுக்கு இப்போந்தே நம்ம ஒரு சேவிங்ஸ் நம்ம கட்டிட்டு வரோம். அதாவது நம்ம சொல்லலாம் ஓகே நான் போகும்போது 1 lakh பே பண்ணணுமே, 1 lakh கட்டி நான் பே பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு என்ன சொல்லுவோம், மாசம் $8,100 நம்மளால கட்டி ஜாயின் பண்றதுக்கு முன் வரல. அப்புறம் எப்படி நம்ம எடுத்த உடனே க்ரூஸ் ஷிப்ல 1 lakh கட்டி போக முடியும்? கண்டிப்பா டெஃபினட்டா முடியாது. நீங்க ஒரு மந்த்லி ஒரு 8,000 கமிட்மெண்ட் ஒரு $100 வந்து உங்களால வந்து ஒரு ஃபியூச்சர் டிராவலிங்காக ஒதுக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து கனவா மட்டும்தான் இருக்கும். நம்ம எடுத்த உடனே இல்ல நான் போகும்போது 1 lakh பே பண்றேன், போகும்போது நான் க்ரூஸ் ஷிப்ல பே பண்ணிக்கிறேன்னா டெஃபினட்டா முடியாது. $8,000 முடியலன்னா 1 lakh முடிய வாய்ப்பு இல்லை.
அப்போ நம்ம மந்த்லி வந்து ஒரு ஃபியூச்சர்ல நம்ம டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் கட்டிட்டு வரோம். அதுவும் முடியலையா அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. இது 5 பேர் பண்ணும்போது ஃப்ரீயா போலாம். ஸோ இது இப்படிதான் நம்ம சொல்லி வந்து பண்ணணும். ஆனா இப்போ க்ரூஸ் ஷிப் ஓகே. இப்போ வந்து எங்கேயும் சேலிங் இல்ல. எல்லா நாட்டிலயும் வந்து ஸ்டாப்ல தான் இருக்கு. பட் சேலிங் ஆரம்பிக்கும் போது ஆஃப்டர் 1 இயர் ஐ திங்க் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் சேலிங் க்ரூஸ் ஷிப்ல ஆரம்பிக்கிறனால ஹியூஜ் டிஸ்கவுண்ட், ஹியூஜ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து கம்பெனி கொடுப்பாங்க. அது எல்லாம் நீங்க இப்ப இருந்தே வந்து இன்க்ரூசஸ்ல வந்து நம்ம வந்து ஆஃபர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அது இப்ப இருந்தே நீங்க க்ரூஸ் டாலர்ஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்க முடியும். அதனால வந்து இது ஒரு ஃபியூச்சர் க்ரூஸ் ஷிப்ல டிராவல் பண்றதுக்கான ஒரு ஃபியூச்சர் சேவிங்ஸ் ப்ரீ பிளானிங் எந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணி செய்யணும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்றது வேற வழி இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப 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 நன்றி. ஸோ கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த டயத்துல வந்து எப்படி டிராவல் பண்ணுவாங்க, எப்படி நம்ம பிசினஸ் இது பண்றது அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருந்தது. அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து நம்ம விஷ்ணு கரெக்டா சொன்னாப்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெக்கேஷன் டைம் கொடுக்குறாங்க. எங்க ஒர்க் பண்ணாலும் என்ன பிசினஸ் பண்ணாலும் ஏன் சொந்த பிசினஸ் பண்ணாலும் நம்ம ஜாலியா எங்கேயாவது போறோம். அது வந்து இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபியூச்சருக்காக இப்ப நம்ம ஆரம்பிச்சு சேவ் பண்ணலாம், சேவ் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா இப்ப வந்து யாருமே க்ரூஸ்ல யாரும் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு தெரியும். பட் இது வந்து ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதே நேரத்துல வந்து இப்ப இந்தியால வந்து நம்ம ஆல்ரெடி பிரசன்டேஷன்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்தியால வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் பார்த்துக்கலாம். இது வந்து இந்தியாவோட லீடர்ஷிப் ரேங்க் அப்புறம் ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் வந்து பேச போறோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து போன இது அக்டோபர்னா 2008ல அக்டோபர் 2008ல வந்து இந்த வீடியோ வந்து நம்ம நம்ம ஒரு ஃபவுண்டர் வந்திருந்தாரு ஜானத்தன். அவரு பார்சலோனா ஸ்பெயின்ல இருந்து வந்து நம்மளுக்கு 2-3 வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்து கொடுத்துருக்காப்ப. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2019ல எடுத்தது. ஓகே. அதே நேரத்துல இப்ப வந்து அடுத்த வீடியோ வந்து இது வந்து பிரம்மாண்டமான லெவல்ல நிறைய லீடர்ஸ் நிறைய மீட்டிங் எல்லாம் நடந்து லைவ் மீட்டிங்ல நம்ம இது ஜானத்தன் அப்படிங்கிறவரு இங்க பார்சலோனா ஸ்பெயின்ல இருந்து வந்து அதே அக்டோபர் 2019ல வந்திருந்தாப்ல. அந்த வீடியோ வந்து நம்மளுக்குன்னு எடுத்து நம்ம இந்தியன் லீடர்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்து நல்ல இது பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான கோயம்புத்தூர் சென்னையில் எடுத்த வீடியோ 2019ல எடுத்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருந்தாலுமே டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்காப்ல. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம் லீடர்ஸ். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு நான் என்ன பண்றேன், அன்மியூட் பண்றேன். ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மார்க்கெட்டிங் டைரக்டர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம தெரியும் ரேங்கிங். அதுல வந்து நம்ம மிஸ்டர் ரங்கராஜ், மிஸ்டர் உதயசூரியன், அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் சசிதரர், மிஸ்டர் வெங்கடாச்சலம், அப்புறம் இப்ப வந்து லேட்டஸ்டா புதுசா வந்து இப்ப வந்து பண்ணிருக்காப்ல போன மாசம்
இதை நீங்க தெளிவா கேளுங்க. இது வந்து போன மாசம் நம்ம மிஸ்டர் பிரகாசன் பழனிசாமி நியூ மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆயிருக்காப்ல. ஸோ இது வந்து போன டிசம்பர்ல, ஸோ இந்த பேண்டமிக் அது இது இருந்து எல்லாமே இருந்து இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் பிரகாசன் பழனிசாமி லைன்ல இருக்கிறீங்களா? மிஸ்டர் பிரகாசன் பழனிசாமி லைன்ல இருக்கீங்களா? ஓகே, ஐ திங்க் அவரு யா 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 மிஸ்டர் பிரகாசன் பழனிசாமி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? எஸ். ஓகே சார், மிஸ்டர் பிரகாசன் பழனிசாமி ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் டைரக்டர். அவர் ஜாயின் பண்ணி சார் நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு மாசம் ஆச்சு? 4 months ஆகும் சார். 4 மாசம் ஜாயின் பண்ணாப்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போனது ஜஸ்ட் டிசம்பர், ஜஸ்ட் போன மாசம் தான் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. சார் இதுல வந்து நீங்க இந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்துனது யார் அறிமுகப்படுத்துறாங்க, உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சது, அதே நேரத்துல நீங்க எந்த பெரிய லெவல்ல போக போறீங்க அப்படின்னு இந்த வருஷம் வந்து உங்களோட இதை வந்து கருத்துக்கள் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். நம்மளை இந்த பிசினஸ்க்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து நம்ம விஷ்ணு சாரு. சரி, நான் ஆல்ரெடி கப்பல்ல போயிருக்கிறனால இவர் கப்பல் பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சரி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சார்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டேன். சரி விவரம் சொன்னாரு. உடனே பார்ட்னரா ஜாயின் பண்ணிட்டேன். சரி நம்ம எல்லா நாடுகளும் சுத்தி பார்க்கலாம், நம்ம நண்பர்கள்லாம் எல்லாம் போகணும்னாங்க. அவ்வளவுதான் சார். அதனால எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். நம்ம இப்போ வந்து நம்ம டீம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப எல்லாம் நம்ம டீம்ல 30 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இப்ப மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆயிட்டோம். அடுத்து வந்து ஒரு 100 பேர் வரும்போது சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர். எப்படி இந்த வருஷத்துக்குள்ள டாப் அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாரோட ஒத்துழைப்போட சிறப்பா நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா தெரியுது. அதனாலதான் இதுல இறங்கி பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் பிரகாஷன். இப்ப இந்த 4 மாசத்துல வந்து இப்ப வந்து யாராவது உங்களை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த டயத்துல எப்படி ஜாயின் பண்றது, எப்படி இந்த பிசினஸ் பண்றது அப்படின்னு கேட்டாங்க, உங்களை கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன பதில் சொல்வீங்க? ஏன்னா நீங்க மார்க்கெட்டிங் டைரக்டர் புதுசா அச்சீவ் பண்ணிருக்கீங்க அது பேண்டமிக்ல. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி கேள்வி கேட்கிற போது உங்களோட பதில் என்ன அப்படிங்கறது எதுக்கும் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க சார். இப்ப எல்லாரும் நம்ம நாளைக்கே போறது இல்லையில, ஒரு 6 மாசம் கழிச்சு போலாம். அது வரைக்கும் சேமிச்சு வைக்கலாம் அமௌண்ட்டை. அதுக்காக தான் இப்ப எல்லாருமே சரி போலாம் 6 months கழிச்சு போலாம், இல்லைன்னா கொரோனா முடிஞ்சு எல்லாம் கப்பல் விட்டதுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வர்றாங்க. நாளைக்கே போகணும்னு யாரும் கிடையாது. எல்லாம் கொரோனா முடிஞ்சு ஃப்ரீயா ஜாலியா போலாம். அது வரைக்கும் சேர்த்து வைக்கலாம். இப்ப நம்ம கணக்குல எவ்வளவு டாலர் சேர்ந்தாலும் இன்னும் 4 நண்பர்களை கூட்டிட்டு போலாம். ஒருத்தர் வந்து 4 பேர் வரைக்கும் கூட்டிட்டு போலாம். அப்புறம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு திடீர்னு ஒருத்தர் வருவாரு, வாப்பா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போலான்னு தான் எல்லாருமே மெம்பர் ஆகி இப்ப இருக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு டாலர் ஒரு $2000 வரும்போது ஒரு 4 பேர் கூட புக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன்ல தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே சரி பரவாயில்ல, ஒரு டூர் போற மாதிரி, ஒரு சந்தா கட்டி டூர் போறோம்ல, இங்க லோக்கல் டூர் எல்லாம் போறாங்க மாசம் மாசம் சீட்டு போட்டு, அந்த மாதிரி இது ஒரு இன்டர்நேஷனல் டூர் போறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில எல்லாருமே இந்த லயன்ஸ் கிளப் மெம்பர்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய பீப்புள் வந்து லைக் பண்றாங்க. இயர்லி ஒரு வெக்கேஷன் போறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்கா நிறைய வராங்க சார். ஒண்ணும் கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாருமே வந்து ஒரு வெக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு வெக்கேஷன், ஒரு ஊர் சுத்த போறோம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பிளானிங்கா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி இதுமே வந்து ஒரு பிளானிங்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாப்ல. ரொம்ப 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 நன்றி. அண்ட் அதே நேரத்துல மிஸ்டர் பிரகாஷன் நீங்க மார்க்கெட்டிங் டைரக்டர் அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே நேரத்துல நீங்க எந்த லெவல் வேணாலும் சரி, இருக்கிறதுலே டாப் லெவலா இருந்தாலும் சரி, என்ன லெவலா இருந்தாலும் சரி, நீங்க நல்லா சிறப்பா பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா வேலை செய்யுது. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டா என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அதான் பாத்தீங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டர் புதுசா வந்திருக்காப்ல. இந்த பேண்டமிக் டயத்துல போன மாசம் முடிச்சிருக்காரு. அவரோட டீம் வந்து கண்டிப்பா நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணி ஆல்ரெடி முதல்ல இருந்த லீடர்ஸ் வந்து அக்டோபர் 2019 ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா வந்து மிஸ்டர் பன்னீர்செல்வம், மிஸ்டர் சசி, மிஸ்டர் செங்கோட்டவேல். மிஸ்டர் செங்கோட்டவேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் இந்தியாலே வந்து டாப் ஐடி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு.
எனக்கு ஒரு 12 வருஷமா தெரியும். அவர் மூலியமா தான் இந்த இது நம்ம கோயம்புத்தூருக்கு இருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்தியாலேயே இருக்கிற டாப் ஐடி வந்து மிஸ்டர் செங்குட்டுவேல். அப்புறம் மிஸ்டர் விஷ்ணு வந்து அவரோட ஃபேமிலியோட போயிருந்தாப்புல. அவங்க ஒய்ஃபு மிஸ்டர் ஜெயபிரதா, அப்புறம் அதே நேரத்தில் அவங்க பொண்ணு இனிமொழி அப்படின்னு நினைக்கிறேன், சாரி. அதே நேரத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இங்க வந்து மிஸ்டர் விஷ்ணு பன்னீர்செல்வம், அப்புறம் இங்க 2 லீடர்ஸ் வந்து மிஸ்டர் பன்னீர்செல்வம் செங்குட்டுவேலு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ரூஸ்ல போறது நம்ம எப்பவுமே வந்து லோக்கல் லெவல்ல இருந்துட்டு நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்ட் சேஞ்ச் பண்ணி, நம்ம விஷ்ணு சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பணக்காரங்க தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு நல்ல வாய்ப்பு சொல்லி, நல்ல வாய்ப்பா கொடுத்து, இவங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்ததுக்கு எனக்கே பெருமையா இருக்கு. ஏன்னா என்னோட டெஸ்ட் மணி பாத்தீங்கன்னா, நானே இன்னும் ஒரு க்ரூஸ் கூட போகவே இல்லை. சரி, நானே இன்னும் ஒரு க்ரூஸ் கூட போகவே இல்லை. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கோயம்புத்தூர் எங்க, டேம்பா ஃபிளாரிடா எங்கன்னு பாத்தீங்கன்னா, டேம்பா ஃபிளாரிடால எல்லாம் உங்களுக்கு ஃபிளாரிடால வந்து க்ரூஸ் எல்லாம் வந்து அடிக்கடிக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் 3 க்ரூஸ் போகுது டேம்பால இருந்து. அப்ப பாக்குற போது இவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க, அதுவும் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மூலையில இருந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் அதே நேரத்துல புதுக்கோட்டையில இருந்தும் போயிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில இருந்து நம்ம ஆனந்தகுமாரோட டீமும் போயிருக்கிறாப்ல. அப்புறம் இவங்கெல்லாம் பாண்டிச்சேரி, சாரி, பாண்டிச்சேரி. அப்புறம் அதே நேரத்துல இவங்க எல்லாம் வந்து இந்த விருதா வந்து நம்ம இது ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஃபார் இன்க்ரூஸ், அவரு பார்சலோனா ஸ்பெயின்ல இருந்து வந்திருந்தாரு. அந்த டைம்ல வந்திருந்த போது நம்ம டீம் கூட வீடியோ எடுத்து பிக்சர்லாம் எடுத்திருந்தாப்ல. ஸோ ரொம்ப இதே பாக்குறதுக்கு எனக்கே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க உங்களோட டெஸ்டிமோனி என்ன, நீங்க என்ன பண்ணீங்கன்னு. ஆனா நான் பண்ண டெஸ்டிமோனி எல்லாம் இதுதான் காமிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படின்னு அதே நேரத்துல நம்ம மிஸ்டர் செங்குட்டுவேல் ராதன், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், ஹிட் ஆகி பெரிய லெவல் அச்சீவ் பண்ணியிருக்காப்ல. மிஸ்டர் செங்குட்டுவேல் லைன்ல இருக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள், உங்களை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, கம்பெனி எவ்வளவு நாளா இருக்கிறீங்க, ஸோ தயவு செஞ்சு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. எஸ், குட் ஈவினிங் விஜய். ஹாப்பி நியூ இயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வந்து இந்த நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஜூம் மீட்டிங், நம்மளோட இன்க்ரூசஸ் இந்தியா டீமோட நடக்கிற மீட்டிங்கு. எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஜய், உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் வந்து செங்குட்டுவேல். ஸோ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஜய் மூலியமாக தான் கிடைச்சது. ஸோ ஒரு 6 மாசமா இந்த பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்ஸ் டிசைட் பண்ணி இமீடியட்டாக வந்து எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு, எல்லா அட்வான்டேஜ் இன்னும் கார்னர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சைன் அப் பண்ணோம். சைன் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர் முடிஞ்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒரு நிறைய டீம்ஸ் அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஸோ நிறையா சீனியர் மார்க்கெட் டைட்டில் அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்மளோட டைரக்ட் லீடர் வந்து விஷ்ணு சீனியர் மார்க்கெட் அடிச்சிருக்காரு, போன மாதம் அச்சீவ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதம் நியூ அச்சீவ்மெண்ட் வந்தக்கூடிய மிஸ்டர் பிரகாசம் சாருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு. ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, எல்லாரும் ஒரு ஆங்கிளில் போகும்போது அவர் வந்து ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் அச்சீவ் பண்ணுவார். யாராலும் முடியாத விஷயத்தை சாதிச்சு காட்டிக்காரு. அதே மாதிரியோட லீடர் விஷ்ணு போன மாதம் சீனியர் மார்க்கெட்டிங் அவர் அடிச்சாரு, பேண்டமிக் சிச்சுவேஷன் டைம்லையும். அப்போ அந்த மாதிரி சார், இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை பார்க்குற மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விஷ்ணு அண்ட் மிஸ்டர் பிரகாசம் பழனிசாமி சார். ரியலாகவே வந்து ரொம்ப சூப்பரான அச்சீவ்மெண்ட். வாழ்த்துக்கள் பிரகாசம் சார். டெஃபினட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 2 நாள் போர்ட் ஆஃப் டைரக்டர் அச்சீவ் பண்ணுவீங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டா நீங்க வின் பண்ணுவீங்க. அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு உங்க லீடர், நாங்க, அமெரிக்கால இருந்து விஜய் எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். பிளான் பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பிசினஸ் ஏன் ஜாயின் பண்ணேன், எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசிக்காவே வந்து நான் வந்து ஒரு டிராவல் பிரியருங்க. அதாவது நான் வந்து ஊர் சுத்திட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 கண்ட்ரி டிராவல் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து டூர் போவேன். இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இன்டெக்ல வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சேர்ந்தோம்னா ஃப்ரீயாவே டூர் கூட்டிட்டு போறாங்களாமா அப்படின்னு சொல்லி தான் முதல்ல இந்துஸ்தான் லிவர் கம்பெனியில சேர்ந்தேன். அந்த கம்பெனியில பேங்காக் போனேன், மொரீஷியஸ் போனேன். இந்த மாதிரி இந்த கம்பெனி பிசினஸ்ல வந்தோடனே பார்த்தீங்கன்னா, டூர் போறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். நிறைய நெட்வொர்க் கம்பெனி 20 இயர்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறோம். நிறைய அச்சீவ் பண்ணோம், நிறைய ஏர்ன் பண்ணினேன். ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் முடிஞ்சுது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி திடீர்னு வந்து கம்பெனி வைண்ட் அப் ஆகுது. திடீர்னு ஏதோ ஒரு ரீசனா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. புதுசு புதுசா பிளான் வந்துட்டே இருக்கு மார்க்கெட்ல. அதனால வந்து யோசனை பண்ணி கம்பெனி இருக்குது இல்லாம போகுது. யோசனை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். வாட்ச் பண்ணேன்னா, அதாவது இண்டஸ்ட்ரி வந்து சூப்பரான இண்டஸ்ட்ரி, அருமையான இண்டஸ்ட்ரி. ஸோ சிஸ்டம் அருமையான சிஸ்டம்.
ஆனா இந்த சிஸ்டத்துல வந்து நிறைய பேர் வந்து கஜா முஜான்னு போட்டு உழைப்பி கெடுத்து பிடிச்சவர் ஆக்கிட்டாங்க இந்தியாக்குள்ளார. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெஸ்ட் கம்பெனி வேணும், இன்டர்நேஷனல் கம்பெனியா இருக்கணும், உலகமுலா பண்ற மாதிரி இருக்கணும், இன்னொன்னு ஆன்லைன் ஓரியன்டா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வருங்காலத்துல ஆன்லைன் தான் பேஸ்டா வரும். இது எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, கடவுள் எனக்கு குடுத்த வாய்ப்பு வந்து எனக்கு புடிச்ச இண்டஸ்ட்ரியான டிராவல் இண்டஸ்ட்ரில ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுலயும் வந்து லக்ஸுரி குரூஸ் சான்ஸே இல்ல. எல்லாரும் வந்து ட்ரெயின்ல போயிருப்போம், கார்ல போயிருப்போம், பஸ்ல போயிருப்போம், ஃப்ளைட்ல போயிருப்போம். குரூஸ்ல போனீங்கன்னு பார்த்தா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடான ஒரு ட்ரிப் அது. பார்த்தீங்கன்னா, ஒரு டூர் போன ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நம்ம வீட்ல இருக்கிற மாரி நெனச்சா சுடு தண்ணிகள வச்சு குடிக்கலாம், நெனச்சா சுடு தண்ணில குளிக்கலாம், நெனச்சா தூங்கலாம், நெனச்சா வந்து பார்த்தீங்கன்னா பப்புக்கு போலாம், நெனச்சா ரெஸ்டாரண்ட் போலாம். ஏ டூ இசட் எல்லாமே ஃப்ரீ. ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே கப்பல் போயிட்டே இருக்குது. எட்டி பார்த்தோன்னா அந்த பக்கம் கப்பல் போயிட்டு கடலுக்குள்ளார. சான்ஸே இல்லைங்க. லக்கேஜ் தூக்க வேண்டியதில்ல, அலைய வேண்டியதில்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்ல, பேக்கிங் பண்ண வேண்டியதில்ல, ஒண்ணும் கிடையாது. ஒரு காலைக்கு நடிச்சா டைன்னு 4 பேர் நிக்கிறாங்க வெளியில. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை. அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி நமக்கு கிடைச்சது பை காட் கிரேஸ். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்ப இந்த வருஷம் வந்து நம்ம டீம் வந்து மொத்தம் இதுவரைக்கும் இந்தியாவுல வந்து ஒரு 40, 50 பேர் மேல டூர் போயிட்டு வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 150 பேருக்கு புக்கிங் பண்ணது எல்லாமே இந்த பிகாஸ் ஆஃப் பேண்டமிக்னால வந்து குரூஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். அடுத்த வருஷம் நம்ம போறோம். அடுத்த 6 மாசம் கழிச்சு போறோம். 3 மாசம் கழிச்சு போறோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி அவர் பிரகாஷ் சார் சொன்ன மாரி நெறைய பேர் கேட்கிற கேள்வி நார்மலா கேட்கிற கேள்வி, சார் இப்ப எங்க சார் இப்ப கப்பல்லாம் கப்பல் ஓட்டணும். கப்பல் ஓட்டும் பார்க்கலாம். கப்பல் ஓட்டணும்னு பார்க்கறது நம்ம பிசினஸ் கிடையாது சார். இப்பயும் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப் மட்டும் தான் நம்ம போகலையே ஒழிய, பிசினஸ் சூப்பரா பூம் ஆயிட்டு இருக்குது. வேர்ல்டு வைடா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாமே ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. எப்படா நம்ம எங்கேயா வெளியில எங்கேயா போலாம்? ஃபேமிலியோட போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாருமே வந்து மொத்தமா 1,00,000 2,00,000 குடுக்க வேண்டியது இல்ல. மாசம் மாசம் ஒரு ரூ. 8,000 ஒரு $100 கட்டுறது வந்து எல்லாராலும் ஈஸியா குடுக்க வேண்டிய விஷயம். இத சேவிங்ஸ் பண்றது மூலியமா வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஈஸியா ட்ரிப் போலாம்னு சொல்லும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா, 1 ஆன்லைன் பேக்கேஜ், 2வது எல்லாருக்கும் விருப்பப்பட்ட தொழிலு, விருப்பப்பட்ட பிசினஸ் வந்து டூர் சுத்துறது. ஸோ ஜாலியா என்ஜாய் பண்றது. யாரும் தடங்கவே சொல்ல மாட்டாங்க. எஸ் நான் வரேன் அப்படிம்பாங்க. அந்த மாரி இப்ப இஎம்ஐல கூட்டு போறோம். ஃப்ரீயாவும் கூட்டிட்டு போறாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃப்ரீயாவும் கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. அதுபோக வருமானத்தையும் குடுக்குறாங்க. கர்ப்ப திங்க கூலியான்னு சொன்ன மாரி, பணமும் குடுத்து ஃபாரின் டூரே அனுப்பி விடுறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. இந்த மாரி ஒரு எக்ஸலன்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடுத்தடுத்த எக்ஸைட்மென்ட். எதுவுமே வந்து இதோட இது பெஸ்ட், இதோட இது பெஸ்ட் சொல்லிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் சிஸ்டம், மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டெய்லி இன்கம் இருக்குது, இன்ஸ்டன்ட் இன்கம் இருக்குது, வீக்லி இன்கம் இருக்குது, இம்மீடியட் இன்கம் இருக்குது. உடனே ஒரு ஜாப் ஜாயின் பண்ணி இம்மீடியட் அடுத்த செகண்ட் இன்கம், ரெசிடுவல் இன்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளு $100 பே பண்ணா அடுத்த செகண்ட் $5 நம்ம அக்கவுண்ட்ல வேலட் வந்துரும். உடனடி வருமானம். டெய்லி $30, $40 வந்துட்டே இருக்கு. ரினியூவல் ஆகிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தர் பே பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல மந்த்லி இன்கம் இருக்குது. இந்த மாரி எல்லா வகையான இன்கம் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. லைஃப் செட்டில்மென்ட் ஒரு லைஃப்ல தன்னுடைய டீம்ல மினிமம் ஒரு 5,000, 5,500 பேர் கொண்டு வந்துட்டாலே போதும். டெஃபினட்டா மை டியர் ஃபிரெண்ட்ஸ், டெஃபினட்டா மாசம் $1,00,000 $2,00,000 கிடையாது. மாசம் $2,25,00,000 கிட்டத்தட்ட ₹2,00,00,000 வந்து சர்வசாதாரணமா ஏர்ன் பண்ண முடியும். ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃபாரின்ல. நெறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு நேத்து முந்தா நேத்து ஆரம்பிச்ச கம்பெனி கிடையாது. 2017 ஆரம்பிச்ச கம்பெனி. இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து நெறைய அச்சீவ் பண்ணி, சாதிச்சு, ஏர்ன் பண்ணி லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் அடிச்சவங்க நாங்க 2 பேர் இருக்கிறோம். மார்க்கெட்டர் 5, 6 பேர், 7 பேர் இருக்கிறாங்க. இந்த மாரி வந்து ஃபாரின்ல பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரூவன் சிஸ்டம். சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியம் ஃபிரெண்ட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயினான விஷயம் ஜாயின் பண்ற எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூப்ளிகேஷன் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் பிரகாசம் ஸ்டார் பண்ண மாரி ஒவ்வொருத்தருமே தன்னோட டீம்ல மினிமம் ஒரு 5 பேர், 10 பேர் டைரக்ட்டா வந்து மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த சிஸ்டம் டூப்ளிகேட் ஆயிட்டு இருக்கும். சிஸ்டத்துக்காக ஒர்க் பண்ணுங்க. கஜாமுஜான்னு ஒர்க் பண்ணா சக்சஸ் ஆக முடியாது பிசினஸ்ல. ஏன்னா, இந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம், பெர்ஃபெக்ட்டான சிஸ்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே கிடையாது. இன்க்ளூசிவ்ல எத கேட்டாலும் நீங்க 100 கேள்வி மனசோட போய் வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அவங்க 1000 கேள்விக்கு பதில் வச்சிருக்காங்க வெப்சைட்ல. யாரையும் நீ கேள்வியே கேட்க வேண்டியதில்ல. ஒரு சாட்ல ஒரு மெசேஜ் அனுப்பினா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரிப்ளை வரும்.
அந்த அளவுக்கு எக்ஸலண்டான சப்போர்ட்டிவ் சிஸ்டம், சூப்பரான ஒரு கம்பெனி. இன்னைக்கு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டா, இந்தியாவில் வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரு 1000 1500 பேர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் நினைச்சு பாருங்க. 1 கோடி பேர், 10 கோடி பேர், 100 கோடி பேர், 130 கோடி பேர் இருக்கிறதுல நம்மளுடைய கால்குலேஷனு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் கழிச்சு 1% நம்ம டேப் பண்ணுவோம். இந்தியாவில் இருக்க ரிச்சஸ்ட் பீப்புள் 5% பீப்புள்னா கூட 5 கோடி பேர் ஆச்சுங்க. அதுல வந்து 1% கடை 5 லட்சம் பேர் வருவாங்க கண்டிப்பா. சரிங்களா? 5 லட்சம் பேர் வேண்டாம். 0.0001% 5000 பேர் உங்க டீம்ல நீங்க கொண்டாண்டிங்கன்னா, நாட் ஒன்லி இன் இந்தியா. இது உலகமெல்லாம் பண்ணலாம். நான் சொல்றேன் இந்தியாவோட பாப்புலேஷன் மட்டும் சொல்றேன் நான். வந்துட்டாலே வந்து டெஃபினட்டா நீங்களும் ஒரு கோடீஸ்வரனாக வலம் வரலாம். நீங்களும் உங்க பரம்பரைக்கு ஒரு சொத்து கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னாக்கா, மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா, 7ஆம் தேதி ஆச்சுனாக்கா லீடர்ஷிப் போனஸ் தான் உங்க அக்கௌண்ட்ல லோட் ஆயிரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சொன்னா புரியாதுங்க பாஸ். நாங்க வந்து பாருங்க ஜனவரி வந்து ட்ரிப்பு போயிருந்தோம். கரெக்டா எங்களுக்கு குரூஸ் ஸ்டார்ல லோட் ஆச்சுங்க. குரூஸ்ல போயிட்டு அப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசியில இன்க்ரூசஸ் கார்டு அப்படி கொடுத்து ஸ்வைப் பண்ணும்போது இந்த சந்தோஷமே வேற. போனோம் எவ்வளவு சார் டோட்டல் பில்லு? ஒரு 400 பில்லு. நாங்க கொஞ்சம் சமாச்சாரம் எல்லாம் நிறைய சாப்பிட்டு நிறைய செலவு பண்ணோம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $600 $700 வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இந்தாங்க. மாசம் $1500 $2000 வந்துட்டு இருக்குது. கார்டை கொடுத்தா ஸ்வைப் பண்ணிட்டு வந்தோம். பெரிய பிரச்சனை தெரியுங்களா? இதுல வந்து போறவங்க இங்க இருந்து வந்து நம்ம டாலரா மாத்தி கொண்டு போகணும், அமெரிக்கன் டாலரை கொண்டு போகணும், சிங்கப்பூர் டாலரை கொண்டு போகணும், எந்த கவலையும் கிடையாது. இன்க்ரூசஸ் கார்டு மட்டும் கையில் கொண்டு போனா போதும். மெயின் முக்கியம் அதுல வரும் பணம் இருக்கணும். நீங்களோட ஏர்ன் பண்ணி அச்சீவ் பண்ணி பணம் வச்சு லோட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலராவே இருக்குது. எந்த சார்ஜஸும் கிடையாது, கன்வர்ஷன் சார்ஜ் கிடையாது, எந்த பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கிடையாது, எதுவுமே தேவையில்லை. ஈஸியா யூஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2021ல மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு போறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, இந்தியாவில் குரூஸ் கொண்டு வர போறோம் அப்படின்னு. அதுக்குண்டான எல்லா சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்குது. நம்மளோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ரொம்ப பிரைட்டா இருக்குது. சரிங்களா? இந்தியாவோட இன்க்ரூஸ் எதிர்காலம் ரொம்ப பிரைட் இருக்கு. உடனே விஷ்ணு வந்து கூலிங் கிளாஸ் போட ஆரம்பிச்சுட்டா. என்னுடைய கூலிங் கிளாஸ் காணாம போச்சு. யுவர் ஃபியூச்சர் இஸ் பிரைட். ஈவன் மைக்கேல் ஹட்சின்சன் சொல்லிக்கிறாரு, பிராங்க்லினோ சொல்லிக்கிறாரு. எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லாமே டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் மை வேர்ட். டெஃபினட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, எல்லாரும் கண்டிப்பா வந்து 1 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அதா பாரு கோயம்புத்தூர்ல விஷ்ணு வாங்கிட்டு இருக்காரு, பாண்டிச்சேரி வாங்கிட்டு இருக்காரு, இந்த ஊட்டியில வந்து ஹெலன் வாங்கிட்டு இருக்காரு, நாமக்கல்ல இருந்து பிரகாசன் வாங்கிட்டு இருக்காரு, அமெரிக்கால விஜய் வாங்கிட்டு இருக்காரு. இது எல்லாரும் சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சவங்க சாமிநாதன் சார் இருக்காரு. இது எல்லாருமே ஏன்னா 10 லட்சம் இருக்காங்க 1 லட்சம் இருக்காங்க காட்ட முடியும். அது எல்லாமே வந்து நாமளா இருக்க போறோம். நம்ம இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் லீடர்ஸா தான் இருக்க போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஈஸியான, எளிமையான, நேர்மையான, ஒரு நியாயமான, அபரிதமான வருமானம் கொடுக்கக்கூடிய 100% ஜென்யூன் பிளாட்ஃபார்ம் கம்பெனி இன்னைக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது வேர்ல்டுலயே. நாம இருக்கிற நமக்கு வந்து ஒரு கொடுப்பனை இருக்குது. நம்ம கும்பிடுற தெய்வம் வந்து நமக்கு வந்து நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்குது. பயன்படுத்தி கூட நில்லுங்க. சிஸ்டத்தை டூப்ளிகேட் பண்ணுங்க. 100% எல்லாரும் வின் பண்ணலாம். அதுக்கு எல்லா சப்போர்ட் நாங்க பண்ண தயாரா இருக்கிறோம். கம்பெனி அது மட்டும் இல்லாம வரக்கூடிய 16th வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி மிகப்பெரிய ஒரு செமினார் பண்றாங்க. ஆன்லைன் பெரிய ஈவெண்ட் பண்றாங்க. அது விஜய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுங்க. இன்னிலிருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க. கம்பெனியோட மிகப்பெரிய செமினார் இருக்குது, ஆன்லைன் ஈவெண்ட் நடக்குது, எல்லாரும் ஜாயின் பண்ணி இன்னிலிருந்தே ஆனா கடைசி நேரம் பேசும்போது இவரை மறந்துட்டோம் அவரை மறந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. மீட்டிங் நடக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அடடே அவர் கூப்பிட்டு இருந்தா பரவாயில்லையே மிஸ் பண்ணிட்டோமே. லாஸ்ட் மினிட் சொன்னா அவங்களும் பிளான் பண்ண முடியாது. இப்ப இருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய திருவிழாங்கிற மாதிரி நமக்கு நியூ இயர் வந்து அன்னைக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளவு பேரை மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல லைவ்ல வரப்போகுது, மிகப்பெரிய ஜூம் வரப்போகுது, யூடியூப் லைவ் வரப்போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் மேக்ஸிமம் லிங்க் அனுப்புங்க. மேக்ஸிமம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விடுங்க. அவனோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி விடுங்க. லிங்க் அனுப்பி விடுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணானா கம்பெனியோட சிஇஓ பேசுவாரு, கம்பெனியுடைய ஆபரேஷன் ஹெட் பேசுவாரு, அந்தந்த டிபார்ட்மெண்டோட பீப்புள்ஸ் பேசுவாங்க, இன்டர்நேஷனல் லீடர் வந்து எல்லாரும் பேசுவாங்க, அச்சீவர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அந்த பெரிய லெவல் தயவு செஞ்சு ப்ரொமோட்டுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் ஈஸியா டீம் செட் பண்ணிடலாம். 30 பேரு 100 பேர் எல்லாம் சாதாரணமான விஷயம். ரொம்ப ஈஸியான விஷயம். அது மட்டும் இல்லாம டபுள் டிஜிட்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க 5 பேர் நமக்கு வேணா 5 பேர் நம்பிட்டு உட்கார்ந்துருக்க வேணாம்.
குறைஞ்சது 10 பேர் கூட்டுவாங்க. அந்த மாதிரி டபுள் டிஜிட் ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கக்குட்டி ரியாஸ் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டு இருக்கு. அப்படி கூடி சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் 8 to 9 வரைக்கும் வந்துட்டாரு. துபாய் போயிருக்க சிங்கம் பறந்து போயிருக்கு துபாய்க்கு. செமையா பண்ணிட்டு இருக்காரு ரியாஸ் சார். சான்ஸே இல்லைங்க. ஒரு 18 வயசு பையன் 19 வயசு பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னா நாம 40 வருஷம் 50 வருஷம் பழக்க குறைச்சிட்டு பண்றேன்னு எப்படி சார்? அடிச்சாரு பாருங்க பிரகாஷ் சார். ஒரு மாசத்துல சொன்னாரு, அடிச்சாரு கில்லியா மார்க்கெட் அடிச்சாரு. அந்த மாதிரி டெஃபினட்டா பண்ண முடியும் சார். பண்ண முடியாம கிடையாது. பண்ண முடியும்னு நீங்க உங்களை நம்பணும், உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க எடுத்த முடிவுல வந்து 100% கான்பிடண்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா பாதை தெரியும், டெஃபினட்டா கான்செப்ட் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும். தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ரியலாவே இது ஒரு அமேசிங்கான ஒரு வருஷமா இருக்க போகுது. சரிங்களா? அது மத்த எந்த விஷயம் நெகட்டிவ் பத்தி திங்க் பண்ணாதீங்க. ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் பேசுங்க. சூழல் இன்னைக்கு கொரோனா வரும், நாளைக்கு அடுத்த ஒரு வைரஸ் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு வைரஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஃபிளைட் ஓடுது, கப்பல் ஓடுறதுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் கிடையாது, வரும். சரிங்களா? டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. ஏப்ரல் அல்லது மே அல்லது ஜூலைல மறுபடியும் ஒரு ட்ரிப் நாங்க பிளான் பண்ண போறோம். ஆல்ரெடி நாங்க விஷ்ணுவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ட்ரிப்புக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் போவோம். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்ஹிந்த். எல்லாரும் மிகப்பெரிய லெவலில் இந்த வருஷம் வரணும். எல்லாரும் டாப் பொசிஷன் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வாய்ப்பு. தேங்க்யூ விஜய். தேங்க்யூ டேர் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் சதீஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. இருக்கிற எல்லா கோர்ஸும் வந்து முடிச்சிட்டாரு. நம்ம அகாடமியில வந்து நம்ம இன்க்ரூசஸ் அகாடமி வந்து இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்க்ரூசஸ் அகாடமியில கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களே வந்து வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்து வந்து நீங்களே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்க எல்லா டவுட்ஸும் லீடர்ஸ் கிட்ட கேட்கறத விட நீங்களே வந்து ஒன்னொன்னும் அந்த வீடியோஸை பார்த்து நீங்களே எக்ஸாம் எழுதி உங்களையே உங்க திறமைகளை வந்து வளர்த்துக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ரூசஸ்ல வந்து அகாடமியில கொடுத்துருக்காங்க. நம்ம அகாடமியில வந்து எல்லா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா சர்டிபிகேட்டும் முடிச்சு சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ண நம்ம சதீஷ் சேலன் சாருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சதீஷ் சார். வாழ்த்துக்கள். எல்லாமே அட்டன் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே எங்களுக்கு மெயில் மேல வந்துச்சு. எனக்கு உங்களை ஒவ்வொரு மெயில் அட்டன் பண்ணும்போது வந்துச்சு. இமெயில் எல்லாம் எனக்குமே வந்துச்சு. ரொம்ப எல்லாருக்கும் மெயில் வரும். கோர்ஸ் எடுத்து லீடர்ஷிப் அகாடமி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் ரொம்ப தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இது வந்து உங்க பிசினஸ் அப்படின்னு பண்ற போது, அதுவும் மிஸ்டர் சதீஷ் வந்து என்னோட பிசினஸ் அப்படின்னு அவர் செஞ்சிருக்கிறதுனால, அவர் நம்பி இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சோ இது வந்து இருக்குது. சோ மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய், ஒரு நிமிஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்க எவ்வளவு பெரிய பில்லியனரா இருக்கலாம் உங்களோட ப்ரொஃபஷன்ல. நிறைய வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க, நிறைய மில்லேனியர்ஸ் இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ண ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்க்ரூசஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நியூ பார்ன் பேபி உள்ள வந்திருக்கிறீங்க. முதல்ல கற்றுக்கணும். கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டை வந்து டெய்லி ஒரு 1/2 hour, டெய்லி ஒரு 4 to 5 மணி நேரம் இன்னைக்கு வந்து சர்வே கேட்டிங்கன்னா, குழந்தைகள் ஆன்லைன் எஜுகேஷன் வந்துச்சு. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் 90% ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரம் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றாங்களாமா சார். அதை வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க, சினிமா பார்க்குறாங்க, யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க, காமெடி பார்க்குறாங்க. மேட்டர் இல்லை. நம்ம வந்து மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour டெஃபினட்டா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குமே வந்து இன்கோர்ஸ் 100% ஆப்ஷன் தெரியுமானே தெரியாது. அவ்வளவு விஷயங்களுக்கு கடல் மாதிரிங்க. அதான் நம்ம கப்பல் கடல்ல போற மாதிரி இன்க்ரூஸ் வெப்சைட் ஒரு மிகப்பெரிய கடலுங்க. தோண்ட 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 அப்படியே இந்த மாதிரி ஒன்று இருக்குதா, அப்படியே இந்த மாதிரி விஷயம் இருக்கு, இது தெரியாம முடிச்சுட்டு இருந்தோமே அப்படி இன்னைக்கும் கத்துக்கிட்டு இருக்கிறோம். 1.5 வருஷம் ஆச்சு சார். கிட்டத்தட்ட 1000-2000 பிரசன்டேஷன் கொடுத்தாச்சு, கிட்டத்தட்ட 10,000 கவுன்சிலிங் கொடுத்தாச்சு, எல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சு, ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் நிறைய கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்குது. ஆனா அந்த மாதிரி வெப்சைட்டை வந்து தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது வந்து சதீஷ் சார் ஜாயின் பண்ணி இமீடியட்டா பண்ண விஷயம் ரியலாவே பாராட்டக்கூடிய விஷயம். அதனால நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சொல்லுங்க விஜய். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டெஃபினட்டா அது வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க பிசினஸ் அப்படிங்கிற போது அந்த நாலேஜ் அந்த இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கணும். ஏன்னு சொன்ன மாதிரி செங்குட்டல் சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் இல்லை. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கு. அதனால வெப்சைட்டை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்த்தா தான் அதுல என்ன இருக்குன்னு புது கருத்துக்கள் உங்களுக்கே தெரியும். சில இதை எங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ டெஃபினட்டா இப்போ வந்து நம்ம யாராவது கேள்வி இருக்குது கேட்கணும் அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இப்போ வந்து நான் இருக்கிறேன், விஷ்ணு இருக்காப்ல, செங்குட்டு எல்லாத்தையும் ஸோ அன்மியூட் பண்ற ஆப்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறேன்.
ஸோ யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க, எந்த கேள்வி இருந்தாலும். எனி questions? Mr. Saminathan, Mr. Satish, Mr. Karwan, Karnan. Yes. சொல்லுங்க மிஸ்டர் சதீஷ். ஹாப்பி நியூ இயர் இன்க்ளூசிவ் டீம் எல்லாருக்கும். விஜய் சாருக்கு ஸ்பெஷல் குட் ஈவினிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ சார். என்னோட கொஸ்டின், லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பி கான்டாக்ட்ஸ்குள்ள பேசும்போது ஃபர்ஸ்ட் கேள்வியே அவங்க கேட்கறது வந்து, சார் இது ஒரு நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டான்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்லணும்? நம்ம இன்க்ரூசஸ்ல பாத்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்க்ரூசஸ் அண்ட் MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அது அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட அனுப்புறேன் பாருங்க. இல்ல அது எனக்கு தெரியும். நான் வந்து அந்த கோர்ஸ் கூட முடிச்சிட்டேன். இது நான் சொல்றேன் சார், நான் ஆன்சர் பிடிஎஃப் கூட பண்றேன். என்கிட்ட இருக்கு. சதீஷ் சார், இது என்ன தெரியுங்களா, கண்டிப்பாக கேட்பாங்க. இட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம கம்பெனியில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கிளைண்ட்டை கஸ்டமராகவும் வந்துக்கலாம், ஒரு பார்ட்னர் பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதாவது இந்த ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் மட்டும் என்ஜாய் பண்ணணுமா, என்ஜாய் பண்ணுங்க. பேசுங்க. நெட்வொர்க் மார்க்கெட் சொல்ல வேண்டியது இல்லை அவங்ககிட்ட. சரிங்களா? விருப்பப்பட்டால் நீங்க வந்து அடிஷனல் $195 கட்டி நீங்க வந்து பார்ட்னர் ஆகி ரெஃபர் பண்ணலாம். அல்லது யூ கேன் என்ஜாய் த கிளப் மெம்பர்ஷிப். நீங்க அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணிக்கலாம், ஃபிராக்ஷன் ஆஃப் காஸ்ட்ல வேர்ல்டு ப்ளஸ் சுத்தலாம், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் நீங்க உங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணலாம். இது கம்பல்சரி கிடையாதுன்னு அதை மட்டும் சொல்லுங்க, டெஃபினட்டா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். சார், இப்போ கஸ்டமர்ஸ் டைரக்டா மீட் பண்றது எஃபெக்டிவா, இல்ல டெலிஃபோன்ல எஃபெக்டிவா இருக்குமா, இல்ல சோஷியல் மீடியால எஃபெக்டிவா இருக்குமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். சார், உண்மையை சொல்ல போனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பற்றி முழுசாக தெரிஞ்சதுனால, என்னோட ஃபியூச்சர்ஸ் இருந்ததுனால, இது வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து விஜய் ஒரு டைம் இந்தியாவுக்கு வரவே இல்லை. சரிங்களா? ஆன்லைன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 1700 பேர் கொண்டாந்தாச்சு இந்தியாவில். கிட்டத்தட்ட 1000 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பெயின் வந்து லீடர் வந்தார், ஒரு மீட்டிங் பண்ணார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி சார். அதாவது எனக்கு வந்து ஐ நோ வாட் என்ன பவர் என்ன, இது டெப்த் என்ன, எல்லாமே அனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் நான் அந்த டேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கம்பெனியில். எனக்கு ஈஸியாக அப்செட் பண்ணுவேன். டிஃபரன்ஸ் தெரியும், போகும்போது தெரியும். ஒரு சில கஸ்டமர் டெஸ்ட்டுக்கு மைண்டாக இருப்பாங்க. சோசியல் மீடியாவில் பண்ணாலுமே இப்போ இருக்க சூழ்நிலை வீடியோ ஜூம் மீட்டிங் எடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நேரில் உட்காந்து ஜூமுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பாசிபிள் அவங்க பக்கத்தில் பார்க்கணும், 1-to-1 பார்த்து பேசுங்க. ஏன்னா நிறைய கேள்வி. இன்னொரு பெரிய விஷயம் கேட்டால், ஒரு சிலருக்கு வந்து இந்த என்னதான் டெக்னாலஜி அப்டேட்னாலும் ஜூம் ஆன் பண்ணுறதுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு நீங்க கோயம்புத்தூர் தான் இருக்கீங்க, பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால், நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, பக்கத்தில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இன்வைட் பண்ணுங்க, வாங்க. அல்லது அவுட் ஸ்டேஷன் இருக்கிறாங்களா, ஒரு விஷயம் போய் கடை பாருங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண போறோம், அதுக்கு ஒரு டிராவல் பண்ண போறோம், ஸ்பெண்ட் பண்ண போறோம், நாளைக்கு கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க 1-to-1 பார்க்குறது இட்ஸ் பெஸ்ட். அதான் க்ளோசிங் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஆன்லைன் பண்ணும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் மாறும், ஒருத்தர் வருவாங்க பேசுவாங்க. பட் அவங்க வந்து புதுசாக வரும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது பெஸ்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். முடியாத பட்சத்தில் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், அதுக்கு நான் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். சப்போஸ் முடியலையா, ஒரு கான்ஃபரன்ஸ் கால் உட்கார வைங்க, அல்லது ஒரு 10 பேர் அரேஞ்ச் பண்ணி ஒரு மீட்டிங் கால் அரேஞ்ச் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் நாங்கள் வர்றோம், விஷ்ணு வரோம், நாங்கள் போவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அல்லது நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் இருந்தோம், வேர்ல்டு இந்தியா ஃபுல்லாக போகணும். கல்கட்டாவிலேருந்து, பாம்பேலேருந்து, கோவாலேருந்து, இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருந்தோம். இந்த சூழ்நிலையினால இப்போ போகாமல் இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை. கிளைண்டோட குவாலிட்டி பொறுத்து, அவங்க இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியும், உங்களை மாதிரி தானாகவே அவரே எடுத்து டெவலப் பண்ணிக்குவாருன்னா அவருக்கு தேவையில்லை. தேவையான இடத்துக்கு நான் தேவையான சப்போர்ட் பண்ணியாகணும். எல்லா விதத்துலையும் நம்ம முயற்சி பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எனி அதர் எல்ஸ்? விஜய்? மிஸ்டர் கருணன் சார் லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. புதுசா இந்த வீக் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, அது அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், வரல. No sir, nothing. Thank you. Thank you sir. Okay, thank you very much. Mr. Shah, doubt na sir? So nothing. Mr. Tyagarajan sir, okay.
மிஸ்டர் அருள் கண்ணன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? கொஸ்டின்ஸ் ஏதாவது, டவுட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண லீடரை டேரெக்டாக கூப்பிட்டு பேசுங்க, அவங்க உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குமார் இருக்காரு பாம்பேல இருந்து. குமார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசலாமே. இல்ல சார், ஆல்ரெடி ஸ்கீம் எல்லாமே பக்கா தெரியும் சார், அதெல்லாம் பாத்துக்கீங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். குமார் லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் கராஹோ. कुमार, हैप्पी न्यू ईयर, हैप्पी न्यू ईयर आ गया. हैप्पी न्यू ईयर एवरीवन, हैप्पी न्यू ईयर, ग्रेट इवनिंग. நமஸ்கார். பாம்பே வந்து குமார் ஜாயின் பண்ணிக்காரு. குமார், நீங்க ஒரு few words பேசுங்க. எஸ் சார், எப்படி இருக்கீங்க சார்? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வணக்கம் நண்பர்களே. குமார், மும்பைல இருக்கேன், தமிழன் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் அருமையான வாய்ப்பு, மிஸ் பண்ணாம பாருங்க. யார் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சொல்றாங்க இல்லைங்களா, கஸ்டமரும் வரலாம், பார்ட்னரும் வரலாம். கஸ்டமரா இருந்தாலும் பெனிஃபிட், பார்ட்னரா இருந்தாலும் பெனிஃபிட். நஷ்டம் எங்கேயுமே இல்லை. நஷ்டம் இல்லாத ஒரு பிசினஸ். சந்தோஷமா ஊருல சுத்தி பார்க்கலாம், லைஃபும் என்ஜாய் பண்ணலாம், பணமும் சம்பாதிக்கலாம். வாய்ப்பு லைஃப்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைஃப் வாய்ப்பு எல்லாத்துக்கும் வருது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, எடுத்துக்குங்க, எப்படி யூஸ் பண்ணணும், சரிங்களா? விஜய் சார், தேங்க்யூ. குமார், நாளைக்கு ஹிந்தி மீட்டிங் கராஹோ இருக்குதா? எஸ் சார், நாளைக்கு ஹிந்தி மீட்டிங் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ் மீட்டிங் தெரியாது அப்படின்னா, நாளைக்கு மீட்டிங் இதே சேம் 8:30 ஜாயின் பண்ணுங்க. மீட்டிங் மெசேஜ் சேம் லிங்க் தான். குமார் வந்து ஹிந்தியில் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாரு, அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரில் மலையாளமோ தெலுங்கு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்தந்த ஏரியா தகுந்த மாதிரி லாங்குவேஜ் நம்ம லீடர்ஸ் எல்லாம் ஒருத்தர் உருவாகிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ குமார். எஸ் சார், நாளைக்கு மீட் பண்ணலாம் எல்லாம். ரொம்ப நன்றி. டெஃபினட்டா தேங்க்யூ குமார். ஆப் கராஹோ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹே மிஸ்டர் சதீஷ், நீங்க ஏதோ கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஒன்று இல்ல சார், நான் ஹிந்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள நாளைக்கு வர சொல்லலாம் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா வர சொல்லுங்க. இதே டைம் தான், நம்ம 8:30 இந்தியா டைம் நம்ம தமிழ் ஆரம்பிச்சோம் இல்லையா, அதுக்கு இதே மாதிரி ஹிந்திலே வந்து நாளைக்கு வென்ஸ்டே. ஸோ எவ்ரி செவ்வாய்க்கிழமை வந்து தமிழ்ல பண்றோம் நைட் 8:30. அப்புறம் எவ்ரி புதன்கிழமை வந்து ஹிந்தியில பண்றோம். ஸோ போன வாரம் வந்து கொஞ்சம் இதா இருந்தது, இப்போ ஹாலிடேஸ் எல்லாம் இருந்ததுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிந்தி இந்த வருஷத்துக்கு 2021 நாளைக்கு பண்றோம் 8:30 PM இந்தியா டைம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுங்க. உங்களுக்கு மற்ற கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. அதே நேரத்துல வேற எதுவும் கேள்வி இல்லை, ஏதாவது டவுட் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மீட்டிங் வந்து முடிச்சுக்கலாம். மிஸ்டர் விஷ்ணு, கடைசி ஏதாவது இருக்கா? நன்றி விக்டோரியா மேம். ரயன் சார் சொல்லுங்க. நம்ம ஆனந்த் சார். ஒண்ணு சார், மேம் இருக்காங்க, பேசினா ஒரு 2 வார்த்தை பேச சொல்லுங்க சார் ப்ளீஸ். ரயன் சார் இருக்காரு. ரயன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கு சார்? செங்குட்டி சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிட்டு சிறப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் மந்த் நான் பார்த்தேன், நான் வாழ்த்துக்கள். கூட் பேசுவோம். தேங்க்யூ சார். மச்சி, விக்டோரியா மேடம் லைன்ல இருக்கார பாருங்க, பேசணும் 5 minutes. Yes, Victoria, hola, ¿qué pasó? Hola, está aquí en la Zoom meeting ahora? Hola, Victoria. Hola, ¿cómo está? ஓகே, அந்த அம்மா இல்ல, இன்னொரு ஃபோன் கால் இருப்பாங்களாட்டு இருக்குது. ஸோ ஓகே, மிஸ்டர் விஷ்ணு செங்குட்டுவேல், வேற ஏதாவது இருக்கா? நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எவ்ரிபடி. இந்த ரெக்கார்டிங் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஸோ அதே நேரத்துல விக்டோரியானால பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பரவாயில்ல. ஸோ இந்த மீட்டிங் எல்லாம் வந்து ஆல்ரெடி ரெக்கார்டிங்ல இருக்கு. ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்க ஆக்சுவலி போன வருஷத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் எல்லாமே நீங்க ரெக்கார்ட்ல பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம், இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஹேவ் குட் நைட். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ விஷ்ணு சார். தேங்க்யூ விஜயகுமார் சார். தேங்க்யூ செங்குட் சார். Thank you Satish for joining. Vishnu, Senguttavel, Swaminathan, Tyagu, Rias, Karnan, Ryan Solutions, Anand, Kaben, Kumar, Victoria Madam, Ryan Solutions and Shanmuham. Anevarkum, have a good night. Thank you. Bye-bye.